ஓடி சப்ளிமெண்டரி பில் போட்டு அதே போல ஈவென்ட் பிரிவிலிருந்து எல் பாஸ்கர் அவர்கள் ஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து நம்முடைய செயலாளருக்கு இந்த கதராடை பொன்னாடைய போட்டு போறாரு. காரணம் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. ஓட்டி வந்து பெற்று தந்ததுக்கு, அதாவது சப்ளிமெண்டரி பில்ல பெற்று தந்ததுக்கு. எனக்கு சப்ளிமெண்டரி பில்லுன்றது வந்து ஒரு பெரிய மைல்கல். சப்ளிமெண்டரி பில்லுன்ற ஒரு வார்த்தையை சாகஸ்டானுங்க. அந்த சப்ளிமெண்டரி பில்ல வந்துட்டு உயிர் கொடுத்துருக்கோம், ஆபரேஷன் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், ஒரு செத்த போனதுக்கு வந்துட்டு அதனுடைய உறுப்புகள் எடுக்கணுமா, அந்த உறுப்புகள் எடுக்கிறதுக்காக ரத்தத்தை பாய்ச்சி அதை உயிர் பெற வச்சுட்டு, இது மட்டும் தான் உறுப்புகளை மட்டும் தான், மனுஷன் உயிர் பெற வைக்க முடியாது. அந்த உறுப்புகளை உயிர் பெற வச்சு அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக தேவையானது பண்ணிருக்காங்க. அது மாதிரி நம்ம ஓட்டி வரன்றதுக்காக அந்த கோமால செத்து போன சப்ளிமெண்டரி பில்ல உங்களுடைய உதவியோட, நீங்க தான் ஆபரேஷன் தேட்டரு, உங்களுடைய உதவியோட அதான் பண்ணிருக்கோம் நம்ம. ஆனா இது என்ன தெரியுமா, இது அவங்களுடைய கெட்ட நேரம் தான். ஓட்டியை கட் பண்ணது ஒரு தப்பு. அந்த ஓட்டியை கட் பண்ணிட்டு 4 நாள் பண்ணி போட்டா பார்த்தியா, அது ஒரு தப்பு. ஏன் கேட்டாக்கா, தொழிற்சங்கம்னா என்ன அப்படின்னு அவங்க காட்டி கொடுத்தாங்க நமக்கு. இதுதான் தொழிற்சங்கம். வராத ஒரு விஷயத்த மசூரான் மட்டும் தான் முடியுன்றத வந்துட்டு நிர்வாகம் வந்து காட்டுச்சு. இங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, புதுசா ஒரு ஏய் வந்திருக்காரு, அவரு கூப்பிட்டாங்க, ஓட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே, உனக்கு பிரச்சனை இல்லை, நான் வேலை செஞ்சுட்டேன். 30 நாள், போன மாசம் ஒரு 15 நாள், இந்த மாசம் ஒரு 15 நாள் நான் செஞ்சுட்டேன். 45 நாள் கழிஞ்சு வாங்குறேன் நானு. அந்த பணத்தை கொடுக்க நோவுது உனக்கு. உள்ள வாங்க பேசலாம், உள்ள வேணாம், எதா இருந்தாலும் இங்க பேசுங்க, எங்க தொழிலாளிங்க நிக்கிறான், நீங்க பாத்துருப்பீங்க. உள்ள வான்னு கூப்பிட்டாரு. எங்களுக்கு உள்ள வந்து பழக்கமே கிடையாது, எதா இருந்தாலும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேச சொன்னோம். அவர் பேசவே இல்லை. கடைசியில வந்துட்டு சீனடி வந்து அது நடுவில் சொல்லு மறந்துட்டு பார்த்தீங்களா, அந்த ஓட்டிக்காக தான் வந்து ஒரு பொன்னாடைய போத்துறாரு. தலைவர் அவர்களுக்கு பாஸ்கர் பொன்னாடை அணிவிப்பார். உதவி தலைவர் அடுத்ததாக நேரம் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க வந்து நாங்க வரதுக்கு முன்னாடி வந்து வச்சீங்களேன், 11:30 மணிக்கு நம்ம டைம், பழைய டைம் இப்ப 11:40 ஆயிடுச்சு. அது கூட திருட்டாங்க நம்ம கிட்ட இருந்து. நான் வேலைக்கு வந்து புதுசுல இருந்து இப்படிதான் போய் நின்றுச்சு. இப்ப என்னவோ 10 நிமிஷம் முன்னாடியும் பின்னாடியும் போதான், எவ்வளவோ போயிடுச்சு. அந்த 10 நிமிஷம் வந்து ஏத்திட்டாங்க. இப்போ நீங்க மட்டும் 12:30 மணிக்கு வந்திருந்தாங்க, சங்கடி இது மாதிரி மீட்டிங் முடிச்சிருந்தாங்க, சங்க முடியத்தோட நாங்க வீட்டுக்கு அமைச்சிருப்போம் உங்களை. ஆனா என்ன பண்றீங்க நீங்க, எங்களை டேட் ஆகுறீங்க. நான் அப்படியே பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த காலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துட்டு இருப்போம், ஸ்டேஷன்ல பார்த்துக்கிற மாதிரி என் தோழி வரானா பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த காக்கிறத வந்து குறைச்சிங்கனாக்கா நீங்க நிக்கிறத நாங்க குறைப்போம். 11:30 மீட்டிங்னா 12:30 மீட்டிங் அனுப்புறோம், உங்களுக்கு உள்ள கிளாஸ் செக்ஷன் அனுப்புறோம் நாங்க. ஆனா என்னன்னாக்கா நீங்களே வந்து விரும்புறீங்க, பின்னாடி போயிட்டு சாப்பிட விடாம எங்களுக்கு தீர்ப்பு வைக்கிறாங்க அப்படின்றாங்க. உங்களை சாப்பிட விட விடாது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம எதிர்காலத்துல சாப்பிடாம போக கூடாது எங்களுடைய பிரச்சனையே. ஏன்னாக்கா நம்ம சாப்பிட விடாம தூங்க விடாம பண்ணிடுது நிர்வாகம். அடுத்ததாக நம்முடைய உதவி தலைவர், உதவி செயலாளர் ரவீந்திர சிங் யாதவ் வந்துட்டு பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். मेरे प्यारे सभी भाइयों को मेरा नमस्कार. आज गेट मीटिंग के माध्यम से सॉरी गाड़ी जब ना समझ आज हम लोग इकट्ठे हुए हैं सभी लोग. हम लोगों के लिए बहुत बड़े गर्व की बात है. जो पुरानी परंपरा चली आ रही थी वो आज उसी तरह जीवित है, और उसका एक ही एक कारण है सदन रेलवे मजदूर यूनियन. उसी के कारण हम लोगों को खोई हुई वोटी वापस मिली. उसी के कारण 3-3 महीने हम लोगों को बीच में वोटी नहीं मिली, वो भी पुनः लाके दी सिर्फ और सिर्फ SRMU ने. और आज फिर से
प्रशासन के द्वारा हम लोगों की ओटी किसी HRMS और क्रिस का कोई फॉल्ट बता के काट ली गई, तो वो भी पुनः दिलाने का काम सिर्फ और सिर्फ SRMU ने किया है। और ये अभी तक के इतिहास में जब से सब कुछ ऑनलाइन हुआ, ये सप्लीमेंट्री बिल जो भी है अगर आया है ना, ये तो पहली बार आया है। और SRMU का उद्देश्य ना तो सप्लीमेंट्री था, ना पेमेंट में साथ में आना था। उसका उद्देश्य, उसका मोटो सिर्फ एक ही था कि कैसे न कैसे करके हमें हमारी ओटी का पैसा इसी महीने चाहिए। ये उनका उद्देश्य था। पैसे आप कैसे दो, चाहे अपनी जेब से दो, चाहे किसी से मांग के दो, चाहे कैसे दो, क्योंकि हम लोगों का उसमें कोई भी गलती नहीं है। हमारा जो काम था, हम लोगों ने दिल से जो भी बना हमने पूरे महीने काम किया। अब उसके बदले क्या करना था, प्रशासन को हमें बदले में ओटी देनी थी, पैसे देना था। कोई ना कोई कारण बता के हम लोगों का ओटी का पैसा नहीं डाला और छोड़ दिया। एक नहीं, दो दो तीन तीन क्लर्क मिलकर आपस में बात कर ली कि इस महीने की जगह हम अगले महीने ऐसा कर लेंगे तो दे देंगे। लेकिन ये ताम्रम है, EMU वर्कशॉप ताम्रम है, इसका इतिहास अलग है। इसमें ऐसे नहीं सब कुछ होगा। छोटी छोटी सी बातों पर POH को रोक दिया जाता है। ये तो ओटी बहुत बड़ी बात है। एक हमारा जो जीवन शैली है उससे जुड़ा हुआ हिस्सा है हमारा। अगर ये हमारी जो मासिक जो भी आमदनी अगर ये नहीं आएगी तो हमारा घर परिवार कैसे चलेगा। इन लोगों का तो बराबर सब कुछ आ रहा है। इन लोगों को तो ओटी है नहीं है, ऑफिस में बैठने वालों को ओटी तो हमारी है ना। परेशान तो हम लोग होंगे, लेकिन हम किसी भाइयों को किसी प्रकार का ना तो कोई शंका, कुछ नहीं होना चाहिए जब तक यहाँ पे SRMU है। और जो ये मुद्दा है, जो अचीवमेंट है, वो तो ठीक है, हम सभी जानते हो, सबको पूर्ण विश्वास है। ओटी कटने के बाद जैसे ही पहले दिन यहाँ पे हम लोगों ने हेजिटेशन किया, यहाँ पे गए, उसी दिन सभी भाइयों को और सभी कर्मचारियों को विश्वास हो गया था कि ओटी तो 100% यहाँ ओटी तो आएगी ही आएगी। अब इससे हटके अगर दूसरी मुद्दों पे बात की जाए ना, तो यहाँ पे सिर्फ एक ही संगठन नहीं है, एक ही यूनियन नहीं है SRMU। बोलते बोलते समझाते समझाते मुझे कई सालें हो गई, जब तो कोई था भी नहीं यहाँ पे संगठन। हम तब से बोलते आ रहे हैं और आज उसी बात को आज हम एक रिपीट करना चाह रहे हैं। लगभग 1 साल होने जा रहा है चुनाव खत्म हुए। अगले महीने 12 दिसंबर को 1 साल हो जाएगा। आप सबको पता है चुनाव के समय पे दुनिया भर के हम समझाते थे लोगों को, लेकिन नहीं, उस समय हमारे किए हुए मैसेज के नीचे या फिर उस ग्रुप में नहीं, दूसरे ग्रुप में चर्चा चलती थी, ये तो लॉलीपॉप है, ये बिस्किट है, ये ऐसा है, वो वैसा है। लेकिन जो टास्क SRMU ने लिया था वो 1 महीने में पूरा किया। सबकी फाइलें यहां से भिजवा के, वो फाइलें यहां से सबकी गई हैं। जो बोला था वो किया है। और उनमें से कुछ लोगों की किसी कारणवश NOC नहीं है, उस पर विचार किया जाएगा छोड़ने का, ये लेटर निकला है। लेकिन जो लोग आते थे ना यहाँ पे कंधे मटका मटका के वादा करते थे कि ऐसा होगा वैसा होगा, ये छूट जाएगा, 15 साल होगा, 10 साल होगा, अभी पिछले 1 साल में किसी ने क्या किया? ना तो वो कंधा मटकाने वाले कोई दिख रहे हैं यहाँ पे, समझ रहे हो ना, कंधा मटकाना। आप वीडियो अभी भी होंगे ग्रुप में, देख लेना, ये हकीकत है। माइक पे बोल रहा हूँ यार, वीडियो बनाओ, डरने की जरूरत नहीं है। कहां गए वो बाद 1 महीने में सब कुछ होने के? कहां गए? कोई दिखाई नहीं दे रहा। और सबसे बड़ी हकीकत, एक विश्वास, आपको एक विश्वास की जो डोर है बताऊं ना, जो लड़के, जिस लड़कों की NOC आ गई, हो सकता है उनमें से कुछ लड़के इस पक्ष में ना हो, लेकिन उनका सीधा कहना है अगर SRMU चाहे तो छोड़वा सकती है। उनका विश्वास देखो तुम, भले ये काम असंभव है या कैसे ही हो, लेकिन उसका विश्वास देखो कि अगर SRMU चाहे तो ये छोड़वा सकती है, इतना विश्वास है उन्हें। लेकिन यहां से भरसक प्रयास हो रहा है उन सब भाइयों के लिए कि कैसे ना कैसे करके उनकी NOC बचाई जाए, या फिर उनको रिलीव किया जाए, या फिर 10% का जो भी रूल है इसको पूर्णतः हटाया जाए। क्योंकि अकेले जब एकमात्र यूनियन, एकमात्र संगठन SRMU था सदन रेलवे में, तब तक ऐसा कभी नहीं हो पाया। ऐसा कर्मचारियों पे कोई भी रूल आज तक हावी नहीं हो पाया। आज से कुछ साल पहले रेलवे बोर्ड ने एक रूल बनाया था कि मिनिमम 10 ईयर सर्विस चाहिए IRT फाइल के लिए, जब ओनली एक ही यूनियन था, सदन रेलवे मजदूर यूनियन। क्या यूनियन ने वो रूल एक्सेप्ट किया? नहीं किया, कहीं नहीं किया। अब देखो तुम ये खासियत देखो, ये अंतर देखो, एक यूनियन रहते हुए उसने कभी इस रूल को एक्सेप्ट नहीं किया और ना वो हो पाया। आज एक नहीं है, आज हर जगह 2-2, 3-3 है हर जगह। आज क्या हो रहा, ऐसे ऐसे रूल आ गए कि कईयों को गलतफहमी है कि यहां से अगर सीनियर AD ने किसी को रिलीव कर दिया तो छूट जाएगा। हकीकत बात यह है, हम आप सभी को बता रहे, समझो कि अगर किसी को यहां से सीनियर AD ने रिलीव भी कर दिया, छोड़ दिया, तो वो लड़के का रिलीविंग लेटर नहीं बन पाएगा थ्रेशोल्ड रूल के कारण, क्योंकि वहां पर वो फंक्शन है ही नहीं है। वो फॉरवर्ड का NOC जो रिलीविंग लेटर बनता है वो बन ही नहीं पाएगा, आपका डिवीजन में नहीं बन पाएगा।
ये कईयों के मन में ये गलतफहमी है ना, मैं बता रहा हूं, ये हकीकत है। और जो ये बात मैं पिछले 3 से 4 महीने से आप सबको दोहरा रहा हूं, वही बात एक वीडियो के माध्यम से एक दूसरे संगठन के जनरल सेक्रेटरी ने वो बात अब वीडियो बना के डाली है, जो मैं 3 महीने से चिल्ला रहा हूं। वही सेम बात जो मैं बता रहा हूं। उनका कहना क्या है कि ये रूल है, ऐसा ऐसा रूल है, ये थ्रेशोल्ड आया है, 90% मिनिमम स्टाफ वहां होना चाहिए, उसके अलावा 10%। ये बात तो हमें पहले से पता है, हम कर्मचारियों को समझा रहे हैं। फिर तुम 1 साल से जो सब वादे कर रहे हो, वो कर रहे हो, कसमें खा रहे हो, सब कुछ खा रहे हो, इनका क्या है? फिर किस लिए आ गए? तुम्हारा तो एक ही काम था, एक ही बात कहना कि ये तो भ्रष्ट है, वो ऐसा है, वो ऐसा है। सब वही दूध के धुले हैं। करनी और कथनी में बहुत फर्क है। ये मैं पिछले 7 साल से जब मैं संगठन से जुड़ा हूं ना, मैं जानता हूं। मेरे पास 50 लड़के आते हैं अपने अपने ग्रीवेंस लेके, समस्याएं लेके, लेकिन उनको वो आश्वासन देना, उनका वो काम करना कितना कठिन है वो मैं जानता हूं। मैं 7 साल से झेल रहा हूं। और जो लड़के मेरे साथ थे, जिनको मैंने सिखाया है कि कैसे क्या होता, आज वो सामने खड़े होकर ये सोच रहे थे कि वो तो सब कुछ आसान है, सरल है। मैं ये बता रहा हूं, पिछले 1 साल में कोई एक काम गिना दे कि दूसरों ने अगर एसआरएम के अलावा किसी और ने एक काम करके बताया हो तो। एक काम नहीं हुआ। उन्होंने मोटा मोटा क्या सोचा, एसआरएम क्या करता, पूरा क्राउड इकट्ठा कर लेता, सब कुछ होता, सॉल्यूशन हो जाता। क्राउड से सॉल्यूशन नहीं होता है। एक लीडर में वो गट्स होना चाहिए, एक गट्स होना चाहिए कि वो प्रॉब्लम सॉल्व होता कैसे, बात कैसे की जाती है, ये सीखना चाहिए। पहले तो ये सीखो। दूसरों को कॉपी करने से कुछ नहीं होता। ये कॉपी पेस्ट से कुछ नहीं होगा। ऐसा नहीं होता किसी को देखने से हम 20 लड़के 50 लड़के इकट्ठे ले गए, वो प्रॉब्लम सॉल्व हो गया, कुछ नहीं होता है। ये एक लीडर पे डिपेंड करता है, और लीडर के गट्स पे क्या है, उसकी पावर है। ये पिछले 100 साल से झगनी आ रही है यहाँ पे सदन रेलवे मजदूर यूनियन। कुछ तो होगी इसमें खासियत। हम पागल नहीं है ना, आप लोगों में से कोई पागल नहीं है। सब पढ़े लिखे हैं, शिक्षित हैं, एजुकेटेड आदमी हैं, सब जानते हैं और भली भांति जानते हैं। अगर यहाँ पे कोई उस संगठन के पीछे जुड़ा है तो कुछ तो उसमें खासियत है, वो करके दिखाएगा। और भाई समय हो गया है, मेरे बाद भी अभी सेक्रेटरी सर को बोलना है, तो ज्यादा नहीं बोलूंगा। बस एक ही बात बोलूंगा, मैं आज भी आपको पूर्णता तो नहीं बोलूंगा, लेकिन एक छोटा सा एक आश्वासन जरूर दूंगा। आज भी आप सबके लिए जिस भाई की एनओसी आ गई और जिसकी आने वाली है, इतना जरूर कहूंगा कि उनके लिए यहां से भरसक प्रयास हो रहा है। और एसआरएम ने अपनी लेटर पैड पे उस रूल को पूर्णतः रद्द करने के लिए निकाल भी दिया, रेलवे बोर्ड में लेटर भी दे दिया, जीएम ऑफिस में दिया, डिवीजन में हर जगह दे दिया, और उसको रद्द कराने की कोशिश है। अगर रद्द नहीं हुआ तो 10% जो बना है उसको चेंज करा के 20 या 30% तक ले जाना है, जिससे कुछ लड़के उस दायरे में आ जाए रिलीव होने के। अगर फिर भी वो नहीं होता है तो कम से कम जो एनओसी है वो किसी की एक्सपायर ना हो, इसके लिए कुछ ना कुछ समाधान निकाला जाए प्रशासन की तरफ से। इसके लिए पूर्णतः हम अपनी तरफ से प्रयास करेंगे और एसआरएम यही प्रयास करेगी। थैंक यू, धन्यवाद। அடுத்ததாக உதவி செயலாளர் சரவணன் அவர்கள் உங்களுடைய உரையோட. ராஜா கொஞ்சம் சீக்கிரம் ராஜா. இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இங்கே நம்ம துணைத் தலைவரும் நம்ம யாதவும் சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, அந்த குரூப்ல எல்லாம் காப்பி பேஸ்ட் சொன்னாங்கல்ல, அவங்கள ஃபர்ஸ்ட் யூனியன் ஆஃபீஸ் வாங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஓட்டி வாங்குறத பத்தி பேசலாம். யூனியன் ஆஃபீஸே வாங்க முடியாதவங்க எப்படி டிஆர்எம் கிட்ட எல்லாம் பேசி நமக்கு ஓட்டி சப்ளிமெண்டரி பில்லு அதெல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எனக்கு நிறைய போன் வந்துச்சு, அப்போ அவங்க இதை பண்ணிட்டாங்கப்பா, அப்போ அவங்க குரூப்ல அதை போட்டிருக்காங்கப்பா, இதை போட்டிருக்குப்பா. அவங்க போன் பண்ணுங்க, ஒன்னே இருந்தா சொன்னேன், யூனியன் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கட்டும், அப்புறம் அங்க டிஸ்கஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவங்க டிஆர்எம் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றதா வேணாமான்னு அவங்க அதுக்கப்புறம் முடிவு எடுக்கட்டும். ஏன்னா இங்க இருக்கிற அவங்க ஆபீஸ் பேர் எல்லாருமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், சுயநலமா தான் இருக்கிறாங்க. அவங்க யாருமே பொதுநலமா இல்ல. பொதுநலமா இருந்தா எப்பயோ டூல் டவுனாவது பண்ணி நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் அது பண்ணதே கிடையாது. எல்லாருமே யோசிச்சு பாருங்க. ஏன்னா அங்க இருக்க வேலை செய்யறவங்க எல்லாருமே தாம்பரம் அப்படின்னு போனோம். இங்க இருக்கிறவங்க ரன்னிங்ல இருக்கட்டும், ஒர்க் ஷாப்ல இருக்கட்டும், அவங்க நான் துணைத் தலைவர், நான் இங்க இது டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது வேற எந்த செக்ஷன் சொல்லி ஒரு யூனியன் பவரை துஷ்பிரயோகம் பண்ணி அந்தந்த இடத்துல இன்னும் செட்டில் ஆகி உட்காந்துருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் இன்னும் மோசம். இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம பையனை வச்சு ஒரு வேலையை பார்த்ததுக்கு அது திருப்பி அவன் வேற யூனியன் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலைச்சேரியில் இருக்கவங்களுக்கு அந்த வேலைச்சேரி ஷெட்டை க்ளோஸ் பண்ணா, ஒருத்தங்க கேட்கறதுக்கு ஆவடி போனோம், ஒருத்தங்களுக்கு தாம்பரம் போனோம், யார் யாருக்கு அந்த இருக்கிற போஸ்டிங் எல்லாருக்குமே அதுதான் அங்க தேவை. அவங்க எல்லாருமே இங்க திருப்பி வந்தாங்கன்னா என்னென்ன பண்றாங்கன்னு பாட்டு. ஏன்னா அங்க இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல, இங்க வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால.
அதனால யோசிங்க, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. எல்லாமே அவங்க பதவிக்காக யாரும் இல்ல, அவங்க சுயநலத்துக்காக தான் அந்த யூனியன்ல இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவங்க இதை போட்டாங்க அதை போட்டாங்க, உங்களை வச்சு அவங்க யூஸ் பண்றாங்க, உங்களை வச்சு அவங்க சேஃப் கார்டு பண்றாங்க. அவங்க என் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. ரன்னிங்ல ஒருத்தரை போட்டிருக்காங்க, அவங்க முக்காவாசி வேலையை செய்யறது இல்லைங்க. ஹெட் குவார்டர்ஸ் போய் என்ன பண்றான்னு கேளுங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஏன்னா எங்களுக்கு வருது, இப்ப அவன் வேலையே செய்யறது இல்லப்பா, எப்ப பாரு ஹெட் குவார்டர்ஸ் யூனியன் வேலையை. ஏன்னா யூனியன்ல ஹெட் குவார்டர்ஸ்ல 24/24/7 எங்க செக்ரட்டரி இருக்காரு, அவர் தான் அங்க பாத்துக்கிறாரு எல்லாத்தையும். அப்ப இவங்க போய் என்ன பாக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியல. சப்ளிமெண்டரி பில்லு இதுக்கெல்லாம் முன்னாடியே சனிக்கிழமை ஓட்டி வரலன்றது எங்க ஆபீஸ் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. துணைத் தலைவர் கேட்டுன்னு இருக்காரு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம நம்ம ரியாக்ட் பண்ணவனே எதுக்கு அந்த மெசேஜ்னா எஸ்ஆர்எம்கார டூல் டவுன் பண்ணிட்டான், கன்ஃபார்மா ஓட்டி வரும், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் அவங்களோட இதுவே. ஏன்னா நம்ம பண்ணிட்டோம்ல கன்ஃபார்மா, அதுவும் இல்லாம நம்ம இங்க சொல்லிட்டோம். அதே மாதிரி ஒரு கூட்டம் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம்னு வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஒரு சில பேர் கூப்பிட மாட்டோம், அவங்களாவே வந்துருவாங்க. வந்துட்டு இங்கேயும் பண்றோம், அங்கேயும் போலாமே, இங்கேயும் போலாமே. அதை நீங்க காலைல செய்ய வேண்டியதானே சார்? நாங்க காலங்காத்தால எல்லாரும் ஒவ்வொரு செக்ஷனா போயிட்டு ஒவ்வொரு எல்லாரையும் கூப்பிட்டு எம்ப்ளாய் நான் இங்க நிக்க வச்சா இங்க நம்ம கேட்க அவசியமே இல்லையா? அங்க போய் நாங்க அங்க போவோம் சார். நாங்க எங்க ஏன்னா அங்க ஆபீசர் எப்போ வருவாங்க எங்களுக்கு தெரியும், நாங்க எப்ப போகணுமோ அங்க போவோம். உங்களால முடிஞ்சதா காலைல நீங்க வந்து எல்லாரும் சேர்த்து இருக்க வேண்டியதானே? அது நாங்க சேர்த்த கூட்டத்தில் எதுக்கு வந்து இங்க போலாம் அங்க போலாம் நீங்க ஐடியா கொடுக்குறது? அதே மாதிரி அங்க கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கமிட்மெண்ட் கொடுத்துருங்க, கிளம்பலாம். கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நிர்வாகம் எல்லாமே ஒழுங்கா செஞ்சுருவாங்களா சொல்லுங்க? அந்த லெட்டரா வாங்கணும், அது ஒரு கமிட்மெண்ட் லெட்டரா வாங்கினா மட்டும்தான் அந்த ஆபீசரு நம்ம யாரு, நம்ம எம்ப்ளாய் யாருன்னு தெரியும். அவர் வாய் வார்த்தையை சொல்லிட்டா நம்ம அதை ஏற்றுட்டு போயிடலாமா? அப்ப தப்பு இல்லையா? அப்ப என் நம்பி அத்தனை எம்ப்ளாயும் அவன் வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தாங்களே, அப்ப அவங்களுக்கு என்ன அப்படியே நடுக்கடல அறுத்து விட்டு போற மாதிரி போயிடலாமா? ஒரு தலைவருக்கு அது அழகா? சொல்லுங்க எல்லாருமே. தயவு செஞ்சு நீங்க இனிமேல் யார் கூப்பிட்டாலோ யார் என்ன குரூப்ல போட்டாலோ நீங்க யோசிச்சு பாருங்க, யோசிச்சுட்டு எங்க ஆபீஸ் பேருக்கு போன் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த எங்க செக்ரட்டரிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக நம்ம பேச எல்லா விஷயத்தையுமே இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக விலாவாரியாக நம்முடைய செயலாளரும் திருச்சியினுடைய டைரக்டருமான சென்னை டிவிஷனுடைய பிரசுரமான தமிழ்ச்செல்வன் அவர்கள் உன்னுடைய உரையாற்றுவார். அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே, இந்த மாதத்திற்கான முதல் நுழைவாயில் கூட்டம் ஒரு சாதனை கூட்டமாக அமைந்ததில் மிக மகிழ்ச்சி. ஏன்னா சாதனை எப்பவுமே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்தாலும் ஒரு சாதனை படைக்க முடியும். அந்த சாதனையை மீண்டும் ஒரு முறை தாம்பரத்துக்கு மட்டுமல்ல சென்னை கூட்டத்துக்கே நிரூபித்திருக்கிறோம். சென்னை கூட்டத்தில் தாம்பரம் பகுதியில் எது நினைச்சாலும் நடக்கின்றதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்ததற்காக உங்களுக்கு எல்லாம் நன்றி கூற கடவுப்பட்டிருக்கு. எப்பவும் போல நல்ல விஷயத்துல ஆரம்பிப்போம். நம்மளோட நீண்ட நாள் கோரிக்கை 2026 வந்துச்சு, 8வது பே கமிஷன் அமைக்க வேண்டும். குழு அமைக்காமலே இருந்தது. இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல வெற்றி பெற வேண்டும், வேற வழி கிடையாது. டெல்லி எலெக்ஷனை முன்னிட்டு 8வது பே கமிஷன் அமைப்போம்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷனை முன்னிட்டு என்ன பண்றாங்க? இப்போ வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அமைச்சாங்க. இதுக்கு எத்தனை மாசம் கொடுத்துருக்காங்க? டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் குழுவுக்கு 18 மாதத்துக்குள்ள இந்த குழு அவர்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கும். 5வது பே கமிஷன் எத்தனை மாசம் கழிச்சு கொடுத்தான்? 18 மாசம், 32 மாசம் ஆயிடுச்சு. 6வது பே கமிஷன்ல 27 மாதங்கள். 7வது பே கமிஷன்ல 18 மாசத்துல வந்து இந்த வாட்டி மீண்டும் 18 மாதத்துல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 18 மாசத்துல வரணும்னா அதுக்கு இடையில எத்தனை வேலைகள் இருக்குது நம்ம சைட்ல இருந்து சொல்லணும். அந்த 50% ஓட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதை மெஷர் பண்ணி அதை பேசிக்கோட இன்க்ரீஸ் பண்ணணும். இது போல பல வேலைகள் யாருக்கு இருக்கு? ஃபெடரேஷனுக்கு, அகில இந்திய ரயில்வே பெண் ஃபெடரேஷனுக்கு இந்த கடமைகள் இருக்கிறது. இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். போன வாரம் ஏஆர்எஃப் ஒர்க்கிங் கமிட்டி கல்கட்டாவில் நடைபெற்றது. அந்த கல்கட்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் அடுத்ததாக ஜேசிஎம் கூட்டுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாசத்துல ஜேசிஎம் குழு கூடுகிறது. எதற்காக? 8வது பே கமிஷனின் நன்மை தீர்வுகளை பற்றி ஆராய்வதற்காக. நமக்கு என்ன 8வது பே கமிஷன் அடுத்து என்ன நிலைப்பாடு சொல்லியிருக்கான்? பென்ஷனர்ஸ்க்கு பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 8வது பே கமிஷன் என்ன சொல்றான்? நோ ஃபண்டிங் பென்ஷன் தான். நோ ஃபண்டிங் பென்ஷன் அது பேரு.
ரயில்வேல உங்களுக்கு சும்மா கொடுக்குறான் பென்ஷனை. நம்ம முதல்ல பென்ஷன்ற விஷயத்தை 1935 ஆரம்பம் என்ன சொல்லி ஆரம்பிச்சோம்? நான் இங்க வேலை செய்யறேன், இங்க வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிறவனுக்கு 35 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு அவன் வாங்கக்கூடிய பேசிக்ல இருந்து 50% நீ பென்ஷனாக வர வேண்டும். அது வந்து அவர் செஞ்சதுல நீ சம்பளம் அப்பயே கொடுத்துருக்கணும். கொடுக்காம போனதோட விளைவாக நீ பென்ஷன் கொடுக்கணும். அவருடைய ஆயுள் வரைக்கும் சொல்லி நம்ம என்ன வாங்கலாம் பென்ஷன் வாங்க. என்ன சொல்றாங்க? நோ ஃபண்ட் பென்ஷன். நோ ஃபண்டிங் பென்ஷன் என்ன அர்த்தம்? அவன் ஓசியில கொடுக்குறான்னு அர்த்தம். ஓசியில கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கலாம்? அவன் இஷ்டம் தான், கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் மாத்திருக்கீங்க? இன்னும் எத்தனை பேர் என்பிஎஸ்ல இருக்கிறீங்க? ஏன்னா நிறைய வாட்டி அதுக்கு விளக்கங்கள் சொல்லிட்டோம். என்பிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் இன்னும் எத்தனை வேறுபாடு? நம்மளுடைய 10% அமௌண்ட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, திருப்பி வந்துருச்சுன்னா நம்மளோட அக்கௌண்ட்ல காமிச்சிட்டாங்க, அதை விட்ரா பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் ஓபிஎஸ் இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அது மட்டும் தான் அதுல பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கை முடிவு வச்சுன்னா என்னடா கொடுத்துட்டான்? பென்ஷன் 50% பென்ஷன் கொடுத்துட்டான். நம்ம இறந்துட்டோம், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அதுல பாதி 50% பென்ஷன் சொல்லிட்டா, கிராஜுவிட்டி சொல்லியாச்சு, எல்லா சலுகைகளும் சொல்ல நிறுவப்பட்டு விட்டு வராது. என்னது நம்ம கிட்ட பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை நம்மளுக்கு திருப்பி தரணும் இல்லையா? அது மட்டும் தான் அதுல இல்ல என்பிஎஸ்ல. இன்னைக்கு அதை தருவதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்பிஎஸ் உருவாக்கி எத்தனை வருஷம் கழிச்சு யூபிஎஸ் வந்தது? எத்தனை வருஷம் போராட்டம்? ஞாபகம் எப்போ வந்துச்சு என்பிஎஸ்? 2004. யூபிஎஸ் எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? 2024. எத்தனை வருஷம் போராடி இருக்கோம்? கிட்டத்தட்ட 20 வருஷம் தொடர் போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த யூபிஎஸ்ன்றதுக்கு காய் கணிச்சிருக்குது. இன்னும் இதுல பிற சலுகையை பெற வேண்டும் போல எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். ஆனால் சலுகையை பெற்று தருவது உறுதி. ஓபிஎஸ்க்கு நிகரான அனைத்து சலுகைகளும் பெறப்போவது உறுதி. ஆனா அதுக்கு நாள் ஆகும். என்ன சொல்றான் வந்தவன்? அடுத்த மாசமே வாங்கிடலாம், 2 நாள்ல வாங்கிடலாம். எப்படி வாங்க முடியும்? ஒரு போராட்டம் நடத்தாம, ஒரு கூட்டம் நடத்தாம, ஒரு கவர்மெண்ட் புரிய வைக்காம எப்படி நடத்த முடியும்? அந்த புரிய வைப்பதற்கான நாள் எவ்வளவு ஆகும்? ரயில்வே ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 150 எத்தனை வருஷம் பென்ஷன் வாங்கியிருக்கோம்? 34 இருந்தா பென்ஷனே கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ ரயில்வே ஆரம்பிச்ச காலத்துல இருந்து போராடியோட விளைவு எப்ப பென்ஷன் வாங்கணும்? கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக பென்ஷன் வாங்கி கொடுக்க 78 வருஷமா பென்ஷன் வாங்குறோம். காரணம் என்ன? அதற்கு முன்பு நடந்த போராட்டங்களோட விளைவு. போனஸ் எவ்வளவு வருஷமா வாங்குறோம்? கிட்டத்தட்ட 75 வருஷமா போனஸ் வாங்குறோம். எப்ப நடந்த போராட்டத்தோட விளைவு? 74 வரைக்கும் நடந்த போராட்டத்தோட விளைவு. 74 நடந்த போராட்டம், 74 வரைக்கும் 1922 ஆரம்பிச்ச ஏஆர்எஃப் 74 வரைக்கும் போராட்டத்தோட விளைவு. இன்னைக்கு நம்ம என்ன வாங்குறோம்? போனஸ் வாங்குறோம், பென்ஷன் வாங்குறோம். குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய் எப்படி வந்துச்சு சொல்லுங்க? யாருக்குன்னா அதுக்கான விளக்கம் தெரியுமா? 6வது பென்ஷன் பே கமிஷனுக்கு அப்புறம் 7வது பே கமிஷன்ல 18,000 ரூபாய் குறைந்தபட்சம் எப்படி கணக்கு போட்டான் தெரியுமா? யாருக்குன்னா எப்படி கணக்கு போட்டான்? நம்மளோட குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு? 6வது பே கமிஷன்ல 5,500. 5,500 இன்டு 2.57 எவ்வளவு? 18,000. அதான் ஃபிட்மெண்ட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்படிதான் கணக்கு போட்டுக்கிறான். என்ன சொல்றான்? 26,000 ரூபாய் குறைந்தபட்ச பென்ஷனா வர வேண்டும். அடுத்த பே கமிஷன் போடுறோம். இன்னும் குறைந்து கொடுக்குறான். 26,000 குறைந்தபட்ச ஊதியம் வாங்கிடுவேன். எப்போ வாங்குவ? 9வது பே கமிஷன் இல்லையா? 9வது பே கமிஷன் இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு அடுத்ததாக ஓட்டி நம்முடைய போராட்டம் 20 லட்சம் ரூபாய் ரயில்வே நமக்கு தராம யாரு காரணம்? நம்ம தான் செய்யறோம். இங்க இருந்து லோகோ ஹவுஸ் அமிச்சான் வண்டிய. யாரும் நம்ம அவன் தான் வெட்டி மழக போறாங்க. லோகோ ஹவுஸ் நிர்வாகம் சரி பண்ணணும். அங்க இருக்கிற சூப்பர்வைசர் அதுக்கான ஐடியாவை கொடுக்கணும். அவருக்கு முதல்ல அதை பத்தி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஃபெயிலியர் வராம காப்பாற்ற முடியும். ஃபெயிலியர் வந்து என்ன பண்றீங்க? எந்த பேட்ச் மோட்டர் பார்த்தான்? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? எந்த பேட்ச் மோட்டர் பார்த்தான்? உடனே அந்த வண்டியை உள்ள வாங்கி மோட்டரை பிரிக்கிறீங்க, மோட்டரை எடுத்து வைக்கிறீங்க. மோட்டர் பிரிக்கிறதோட முடிச்சது வேலை. மெக்கானிக்கல் வேலை செய்யணும், எலக்ட்ரிக்கல் வேலை செய்யணும், எத்தனை துறை வேலை செய்யணும். அதுல அத்தனை பேரை கஷ்டப்பட்டு மோட்டர் பிரிச்சு என்ன பண்ணா? அமிச்ச 10 நாள்ல திருப்பியும் ஃபெயிலியர். தூக்கி அமிச்ச வண்டி திருப்பியும் ஃபெயிலியர். மனுஷனா மாட? இதுக்கு என்ன குறைக்கலாம்? காரணம் யாரு? இங்கே வேலை தெரியாம இருக்கிற நிர்வாகமோ, வேலை கத்துக்காம அதை மாடிஃபை பண்றதுக்கு வக்கீலாக சூப்பர்வைசர்ஸ் தான். அதை சரி பண்ணிட்டு தான் எவ்வளவு சரியா இருக்குமே? ஆயிருக்குமா இல்லையா? ஆக்க முடியாத காரணம் யாரு? கஷ்டப்படுறது யாரு? தொழிலாளி தானே. தொழிலாளி கஷ்டப்படுறாங்களா? சூப்பர்வைசர் கஷ்டப்படுறாங்களா? பேச்சு பாருங்க. இன்னைக்கு தொழிலாளி மாடு மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிகாரமோ நிர்வாகமோ அதை சரி செய்வதற்கான எந்தவித
எந்தவித முயற்சியும் செய்யாமலே இருக்கிறது. அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஆர்பி பேர் இயக்கத்திற்கு இருக்கிறது. அடுத்த ட்ரைனிங் ஃபிட்டர். ட்ரைனிங் ஃபிட்டர் வாங்குறது எவ்வளவு பெரிய போராட்டம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு. கிட்டத்தட்ட 3 மாசம் சொல்லிட்டு 64 பேர் ஆள் வரப்போறான், நம்மளுக்கு புதிதாக ஆட்கள் கொடுக்க போகிறார்கள். எப்ப சொன்னோம்? 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு 64 பேர் வரப்போறாங்க. நம்முடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக 64 பேர் ட்ரைனிங் ஃபிட்டர் வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் வந்தாங்க? கிட்டத்தட்ட 70 பேர். புதுசா 59 பேர் ஜியோ இதுல இருந்து எல்டிசி இதுல இருந்து ஜிடிசில இருந்து 12 பேர், மொத்தம் 70 பேருக்கு நம்மளுக்கு ஆள் வந்துட்டான். என்ன ஆச்சு? வந்தவங்க நம்மளுக்கு பேசணுமா? என்ன கேட்டணுமா? ஆள் பற்றாக்குறை, வேலை செய்யறதுக்கு இங்க ஆள் இல்ல, எங்களுக்கு ஆள் வேணும், ஆள் கேட்டு வாங்குறோம். என்ன ஆச்சு? வந்தாங்களா 20 பேர் கிளாஸ், 20 பேரை சபல் பண்ணாங்க. டாயா பாஸ் போட்டு காயில வைத்தோம் பாத்தீங்களா? நம்ம எஸ்எஸ்எல் பெரிய பரம்பரை கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி பாம்பு ஏறுது, ஒரு வாட்டி பாம்பு இறங்குது, செக்ஷன் செக்ஷனா ஏறுது இறங்குது. ஒரு செக்ஷன்ல ஒரு எம்ப்ளாயி போட்டு ஒரு ட்ரைனிங் ஃபிட்டர் பண்ணா ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க? செக்ஷன்ல ஒரு எம்ப்ளாய்க்கு குறைஞ்சபட்சம் 1 வாரம், அதிகபட்சம் 1 மாசம், அவனுக்கு 6 மாசம் ட்ரைனிங். ஒர்க் ஷாப்ல இருக்கிற செக்ஷன் எத்தனை மொத்தம்? மிஞ்சி போனா எல்லா செக்ஷனும் சரண்டர் பண்ணிட்டீங்க. 6 செக்ஷன் 7 செக்ஷன் இல்ல, இதுல ட்ரைனிங் கொடுக்க போறீங்க 5 மாசம். ஒரு செக்ஷன்ல 1 மாசம் ட்ரைனிங் கொடுத்தா வேலை கத்துப்பான். 1 மாசம் கடைசி 1 மாசம் என்ன பண்ண போறீங்க? கிளாஸ் அனுப்புங்க. அப்ப வேலை தெரியுமா? இல்ல நீங்க பண்றப்ப இப்ப நான் வேலை கத்துக்க முடியுமா? 2 நாளைக்கு வராது, மறுநாள் வந்தா புதுசா வந்தவனுக்கு எதுவுமே தெரியாது. திருப்பி என்ன பண்ணுவான்? ஃபிட் அவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த போல்ட்டுக்கு இந்த ஸ்பேண்ட், இதை போடு, இதை கழிட்டு, இப்படி இருந்தா இது ஃபெயிலியர். இவன் இதை கட்டி முடி கழிட்டதுக்குள்ளே அடுத்த ஆள் மாத்திட்டான். அப்போ விமானம் எந்த லட்சத்தில் நடந்துட்டு பாருங்க. எவ்வளவு இருக்கு வெக்கக்கான விஷயம். ஒரு 60 பேரை கரெக்டா பிளேஸ் பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து வேலை வாங்க முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு இத்தனை அதிகாரிகள் தேவையா இல்லையா? மொத்தமா செட்டில் கொடுத்துருவாங்க. மற்ற வேலைக்கு வாங்க. ஒரு எஸ்எஸ்சி 10 பேர் கொடுங்க, 5 செக்ஷன் இருக்கு, 5 செக்ஷன் 10 பேர் கொடுங்க, அவன் வேலை கத்துக்கிட்டு அடுத்த மாசம் இன்னொரு செக்ஷன் ரொட்டேட் பண்ணுங்க, வேலை கத்துக்கிட்டோம். ஃபேப்ரிகேஷன் மட்டும் தான் வேலை நடக்குது. ஃபேப்ரிகேஷன் 15 பேர், ஃபேப்ரிகேஷன் 20 பேர். ஃபேப்ரிகேஷன் மொத்தமா அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. அவுட் சோர்ஸ் பண்ண செக்ஷன் எதுக்கு ஆள் அதிகமா சொல்லுங்க? அதிகப்படியான ஆள் அவுட் சோர்ஸ் பண்ணது எதுல? வேலைகளை ஃபேப்ரிகேஷன்ல, பெயிண்ட் ஷாப்ல, அந்த இடத்துக்கு எதுக்கு ஆள் எடுப்பீங்க? ட்ரைனிங் ஃபிட்டர். அப்ப என்ன பண்ண வரீங்க நீங்க? கான்ட்ராக்டரை காப்பாத்துறீங்க, அதானே? கான்ட்ராக்ட் கிட்ட வண்டி சரியா செய்யறதுல அவனை காப்பாத்துறீங்க. கிளீனிங் ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னா என்னது? ஐஎஸ்ஓ சொல்லுங்க. ஐஎஸ்ஓ 9001/2008, 14001/2004, OSSA 18000/2007, ISO 5000/2011, 5 year certificate, green go. காரி துப்புலாம் எவ்வளவு பார்த்தாலும் green go. எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தோட்டம் வச்சாங்க? உங்களுக்கு தெரியும், நம்ம கேண்டீன் பக்கத்துல ஒரு தோட்டம் அமைச்சாரு தெரியுமா? தோட்டத்தை அமைச்சு தோட்டம் அமைச்சா அவனை கிரீன் கோ சர்டிபிகேட் தோட்டம் வச்சா தருவானா? செக்ஷனை சுத்தமா வச்சா தருவானா? தோட்டம் வச்சா தருவானா? தெரியுமானா? 2 லட்சம் இல்ல 10 லட்சம். அந்த தோட்டம் அமைப்பதற்கான செலவு 10 லட்சம் ரூபாய். அங்க இருக்கிறத கிளீன் பண்ணி, அங்க இருக்கிற ஆள் அமைச்சு, இங்க இருந்து மேன் பவரை கொடுத்து, அங்க இருக்கிறத சுத்தம் பண்ணி, அதுக்கு ஒரு டேபிள், டப்பா கட் பண்ணி டேபிள், டபரா கட் பண்ணி டேபிள், பேரிங்க வச்சு சில எல்லாம் பண்ணாங்க. இப்ப போய் பாருங்க, தென்னை வயசு புள்ளி வச்சு போகுது. ஏன்? கோகி பேச்சு 1 வருஷத்துல பீரியடு முடிச்சு அடுத்த வருஷம் வேற கோகி வைப்ப முடியுது. அது இவங்க சொன்னா இன்னும் கேவலமான பொறுப்பு. அதே போல கோகுலின் இந்த லட்சணம். கோகுலினுக்கு என்ன பண்ணாங்க? எல்லா செக்ஷனும் பச்சை ஃப்ளோர், பச்சை கலர்ல சீட்டு. என்ன சொல்றான்? பச்சை கலர் சீட் போட்டு அதுல வந்து நல்லா வெயிட்டோட விழுந்தா எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகாதான், ஆனா ஃப்ளோர் டேமேஜ் ஆயிடுமா? வெயிட்டா போடாதீங்கன்றா. போட்டா விழுந்தா அடிபடாம இருக்குது. ஃப்ளோர் போட்டீங்க 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, அதை போட்டாதுன்றதுக்கு என்ன ஃப்ளோர்? அதே மாதிரி எந்த செக்ஷன்? நம்ம பேட்டரி செக்ஷன். பேட்டரி செக்ஷன் ஆசிட் போட்டா தர கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு லட்சம்? 76 லட்சம். 76 லட்சம் செலவு பண்ணி என்ன பண்ணா? பேட்டரி செக்ஷன்ல பட்டி பார்த்து டிக்கரிங் பண்ணி எல்லாம் பண்ணி ஃப்ளோரிங் போட்டான். யாரு? 2 பேர். 76 லட்சம் வேலை செய்யற எவ்வளவு பெரிய இன்ஜினியர், எவ்வளவு பெரிய ஆபீசர் பாருங்க. கொள்ளை எப்படி அடிக்கலாம்னா ரயில்வேல வந்து பாக்கலாம். 76 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போட்டாங்க. என்ன பண்ணா? அடுத்த 5 வருஷத்துக்கு ஃப்ளோர் உண்மை 2004 பிஜி கன்வர்ஷன் பண்ண போட்ட தர 20 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒண்ணுமே ஆகல. சிமெண்ட் காங்கிரீட் தான். 20 வருஷம் சிமெண்ட்ல போட்ட தர ஒண்ணுமே ஆகல. ஆசிட் போட்ட தர நல்லா தான் இருக்கு.
26 லட்சம் எதுக்குடா பண்ணீங்க தெரியாது. கேட்டா எவனோ ஒரு ஆபீசர் எவனுக்கோ ஒரு அதிகாரியோட சொந்தக்காரருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்காக கையெழுத்து போன எஸ்ஆரை காப்பாத்தினோம். அதெல்லாம் காப்பாத்தின விளைவே நினைக்கிறேன் ஐசப் சீரடி அவர் இந்த இதெல்லாம் பண்ணதுனால நல்லா கான்ட்ராக்ட் விடுறப்பாடி திறமையாக கான்ட்ராக்ட் கொடுக்குறேன். உன்னை ஐசப்ல கான்ட்ராக்டே விடுற இடத்துக்கு அனுப்புறேன். அங்க போய் நல்லா கான்ட்ராக்ட் அங்க அமைச்சிடலாம். இன்னைக்கு அர்த்தம் என்ன? இன்னொரு 3 பேஸ் வருது தெரியுமா? இன்னைக்கு ஒரு 3 பேஸ் வருது. எத்தனை 3 பேஸ் வரதா இருந்தது? 2 3 பேஸ் வரதா இருந்தது. என்ன சொல்றா? 2 3 பேஸ் இங்க எடுக்க முடியாது. என்ன சொல்றான்? அடுத்த 5 வருஷத்துல 4 வண்டி வந்து கண்டமா போகுது. அதுக்காக 2 3 பேஸ் வருது. அதை எடுத்துக்கலாம். நான் கூட ரெடி. எங்க நிறுத்துவ? தலைமையா பிளாட்ஃபார்ம்ல 2 வண்டி நிக்குது. செங்கல்பட்டுல 4 வண்டி நிக்குது. பீச்ல 4 வண்டி நிக்குது. இங்க போல 13 பேர் தான். 13 வண்டியில நிக்க வைக்க முடியும். இதுக்கெல்லாம் 2 வண்டி எங்க சொல்லுவ? எங்க வைக்க முடியும்? அதை அடிப்படையா திங்க் பண்றதுக்கு ஒரு அறிவு இல்ல. 2 வண்டி கண்டம் பண்ற முடிச்சா அடுத்த வருஷம் பீரியட் இந்த வருஷமே கண்டம் பண்ற 2 வண்டிய கண்டம் பண்ணி வெள்ளி விட்டுருவா கட் பண்ணி தூக்கி வெட்டி எடுத்து போட்டோம். அப்ப வச்சுக்கலாம் வண்டி என்ன சொல்றான்? சரி இங்க வச்சு ஒரு ஐடியா பண்ணலாமா? ஒரு புதுசாக ஒரு ஐடியா பண்ணுவோம். என்ன ஐடியா பண்ணுங்க? பயங்கரமா ஐடியா பண்ணுங்க. என்னதான் ஐடியா பண்ணி கேட்டா இது வேலைச்சேரி அனுப்பிச்சலாமா? வேலைச்சேரி பகுதியில அந்த டிராக்ல கன்வர்ஷன் கோச் போறதுக்கு மட்டும் தான் சர்டிபிகேட். அது 9 கோச் கன்வர்ஷன் கோச் போறதா சர்டிபிகேட். அது என்ன சொல்றான்? 3 பஸ் 12 கார் எடுத்து அங்க வச்சிருக்காங்க. எப்படி ஓட்டுவ? எதை வச்சு ஓட்டுவ? 12 கார் ஓட்ட முடியாது மேல. ஏன்னா ஓவர் பிடிச்சு இருக்கு. 12 கார் ஓட்ட முடியாது. எதுக்கு மெட்ரோ இன்னும் 6 கார் வாங்கிட்டு மெட்ரோல 6 கார் போறதுக்கு தான் அது சர்டிபிகேட். எம்ஆர்டிஎஸ் 9 9 கார் போறதுக்கு மட்டும் தான் சர்டிபிகேட். அதுல போட்டு என்ன பண்ணுவோம்? 12 கார் வந்து வேலை செய்யல இப்போ சும்மா பின்னாடி சொல்லலாம் ஜாலியா 2 வீடு அங்க விட்டோம். அங்க வச்சா யார் அதை மெயின்டைன் பண்ணுவா? யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? நம்ம ஆளுக்கு இருக்கிற சாப்ஸ்க்கு ஆல்ரெடி 9 வண்டி இருக்குது. இந்த வண்டி மெயின்டைன் பண்ணுவா? 3 பஸ் பத்தி அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு ஓடுறது ஃபுல்லா கன்வர்ஷன் பண்ணு. கன்வர்ஷன் பண்ணி தான் வருது. அங்க 3 பஸ் எப்படி ஓட்ட முடியும்? இப்போ அது ஓட்டவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவா? யார் அந்த வண்டியை எடுப்பா? சொல்லி தடை செய்த பிறகு என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு வண்டி ஆவடி அமிச்சாங்க. இன்னொரு வண்டியை நம்ம படிக்கலாம் கொஞ்சம் பார்த்து. நாங்க லெட்டர் கொடுத்துறோம். என்ன லெட்டர் கொடுக்குறாங்க? மட்டும் வர அமைச்சிருக்கேன். அது அங்க இடம் போட்டு சரி ஓகே 10 நிமிஷம். என்ன சொல்றாங்க? கன்வர்ஷன் வண்டி உள்ள எடுத்துக்கலாம். நாங்க லெட்டர் என்ன லெட்டர் கொடுக்குறீங்க? ஒரு வாட்டி 2 ரூபாய் என்ன லெட்டர் கொடுக்குறாங்க? நாங்கள் வரக்கூடிய வண்டிக்கு புதிய மேன் பவர் கிரியேஷனுக்கு ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு ப்ரொபோசல் கொடுக்குறோம். அந்த லெட்டர் மட்டும் ப்ரொபோசல் கொடுத்த லெட்டர் யாரா பாத்தீங்களா? இது வரைக்கும் ப்ரொபோசல் கொடுத்த லெட்டர் பாத்தீங்களா? என்ன சொல்றா? ப்ரொபோசல் கொடுக்கணும். அப்படி ஒரு லெட்டர் என்ன நம்ம லெட்டர் கொடுத்தா வண்டியை போட்டு சொல்லிட்டோம். எனக்கு அங்கீகாரம் இல்லை இடத்துல வண்டி எடுக்க சொல்லிட்டோம். என்ன பண்றான்? ப்ரொபோசல் லெட்டர் ஒன்று கொடுக்குறான். இந்த மாதிரி வண்டி நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ வந்து 64 பேர் நம்ம சட்டை போட்டதுக்கு வேலை 2014 வாங்கின பினிட்ஸ்க்கு இப்ப ஆள் கொடுக்குறோம். இன்னும் வேற அது 70 பேர் இருக்கா? நம்ம ஃபுல்ஃபில் ஆயிட்டோமா? வேண்டாம் சொல்லுங்க. எல்லா செக்ஷனும் ஃபுல்லா ஆள் இருக்கா? ஃபுல்ஃபில் ஆயிட்டீங்களா? மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லா இடத்துலயும் இன்ஸ்பெக்ஷன்ல ரன்னிங்ல ஏன் ஆகல? ஏன்னா இவன் ஆள் போறதுக்கு முன்னாடி 3 மாசத்துல 7 பேர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டான். இப்ப பண்ணிக்கிறது ரிட்டையர்மெண்ட் வேகன்சி. ரிட்டையர்மெண்ட் வேகன்சி தான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறீங்க. பழைய வேகன்சி ஃபுல்ஃபில் பண்ணி இன்னும் 100 பேர் நமக்கு ஷார்டேஜ் இருக்குது. இன்னும் 100 பேர் ஃபுல்ஃபில் பண்ணோம். அதனால நம்ம என்ன ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு வாங்க முடியாது. தெரியுங்களா? அதான் ஓட்டு வாங்க முடியாது. அதே போல 4 லிட்டர் சொன்னாரு உங்களுக்கு டயர் வாங்கி கொடுக்கல, உங்களுக்கு ஆளை வாங்கி கொடுக்கல. 4 லிட்டர் ஆபரேட்டர் 2 பேர் 2 4 லிட்டர் இருந்துச்சு. 1 செத்து போச்சு. 1 மட்டும் உள்ள இருக்குது. 1 கான்ட்ராக்ட் விட்டாச்சு. நம்ம கேட்டோம் அவங்க முடியாது, நாங்க ஒரு வண்டி வாங்க முடியாத சூழ்நிலை. ஒரு கான்ட்ராக்ட் விட்டாச்சு. ஒரு கான்ட்ராக்டர் வந்துட்டாரு. அவர் ரெகுலரா வேலை செய்யறாரு. இப்ப இருக்கிற எத்தனை? ஒரே ஒரு 4 லிட்டர் தான் இருக்குது. அதுக்கு எத்தனை 4 லிட்டர் ஆபரேட்டர் வேணும்? ஒரு ஆபரேட்டர் வேணும். அப்புறம் இன்னொரு ரெண்டு அவர் காணா போச்சுனாரு கண்டுபிடிக்க போயிருந்தா என்ன? ஒரே ஒரு 4 லிட்டர் 2 4 லிட்டர் ஆபரேட்டர் எதுக்கு? அவர் வேலை செய்யற கலர் சட்டை போட்டு வந்து வாட்ஸ்அப் பார்ப்பாரு. மெக்கானிக்கல்ல இருக்கிறவங்க வேலை செய்யப்பா ஒருத்தர் வாட்ஸ்அப் பார்த்துருப்பான். நீ கண்ணு முன்னாடி எல்லாம் போட்டா கூட கவலை கிடையாது. கேட்டா என்ன சொல்றான்? நான் இப்போது தொழிற்சங்க நிர்வாகி முதல் மாதிரி கிடையாது. முதல்ல என்ன பண்ற? நீ முதல்ல 4 லிட்டர்ல போயிட்டு ஒருத்தர் வேலை வாங்கிட்டு வீட்டுல தூங்குற. இப்ப என்ன பண்ற? எவ்வளவு வேலை செய்யணும் எங்க உட்காந்து என்ன பண்றாங்க? அந்த பிபிஓ செக்ஷன் ஏற்கனவே அந்த பிபிஓ செக்ஷன்ல 4 பேர் வச்சுக்கோம். ஏன்னா உடம்பு முடியாதவங்க உங்களால பிசிக்கலா வேலை செய்ய முடியாத காரணத்தினால 4 பேர் மேல வச்சுக்கணும். 4 பேர் வேலை செய்யுறாங்க. இப்போ இன்னொருத்தர் தொழிலுக்கு கம்ப்யூட்டர் தட்டுவாரு. கம்ப்யூட்டர் என்ன தட்டுவது தெரியல. வாட்ஸ்அப்ல மெசேஜ் தட்டுவாரு. இப்ப கம்ப்யூட்டர் தட்டுறதா ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுறாங்க. ஒரு பிபிஓ செக்ஷன்ல வேலை செய்யறது ஆள் இல்ல. அவர் ஒரு மெக்கானிக்கல் ஃபிட். இங்க நம்ம நிர்வாகிகள் வேலை செய்ய மாட்டாங்க. நம்மளோட ஆபீஸ்ல எத்தனை பேர்? சரவண எம்எல் வேலை செய்யறாரு.
சதீஷ் எம்மோட வேலை செய்றாரு, ஜபராஜ் ஈத்திர வேலை செய்றாரு, வெங்கடேசன் ஈத்திர வேலை செய்ய நம்மளோட தலைவர் முன்னாடியோட செக்ஷன் இன்சார்ஜ். அடுத்ததாக கேட்டர் 2 பேர் கேட்டர் வேலை செய்யறான். மத்தவங்கள நான் ஒருத்தர் தான் டிவிஷன் ஆஃபீஸ் பேர், அதனால என்ன ரிலீவ் பண்ணி வச்சுறாங்க. சீனியர் சொல்லிட்டேன், நான் வேலை செய்யறேன் சொன்னேன். நான் வேலை செய்யறேன் என்ன விட்டுறேன், கிரேட் ஆபரேட்டர் வேலை செய்யறேன். நான் என்ன உஷாரு அந்த சீனியர் நீ போனாங்க நோண்டினா இருப்ப, நீ வெளியே போயிடு, நீ ரிலீவ் ஆயிடு, உன்னை ரிலீவ் பண்ற, நீ போய் வேலை செய்யல, வெளியெல்லாம் பாக்குறதுனால நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு டிவிஷன் ஆஃபீஸ் பேரு, அதனால உங்களை ரிலீவ் பண்றேன். என்ன சொல்றான், நான் முன்ன மாதிரி கிடையாது, நான் வேற மாதிரி இருக்கேன். வேற மாதிரி என்ன போக தெரியல. இந்த ஆபீசர் வந்து உபயோகமற்ற ஆபீசர் இந்த வேற மாதிரி இல்ல, ஒரு நல்ல ஆபீசர் பழைய சிவகிருஷ்ண மகேஸ்வரி இருந்தாலே அவர் வேற மாதிரி என்ன இருக்குன்னு தெரியாது. என்ன இங்க இருக்க ஆபீசர் எப்படி இருக்க பாருங்க, பிரித்தாலும் சுற்றி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 2 பேரை வச்சு உடைக்கிறது பாருங்க. அன்னைக்கு என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட 150 பேர் நம்ம போய் நிக்கிறோம், பேசுறோம். சீரடி கீழே வந்தோம் என்ன கேட்டேன், ஃபர்ஸ்ட் அர்த்தம் ஞாபகம் என்ன சொன்னா, இன்னொரு தோல்சனை எங்கன்னு கேட்கிறான். எதுக்கு, அந்த பிரச்சனை உடைக்கிறதுக்கு. அந்த பிரச்சனை அவனுக்கு கூட அவன் என்ன பண்ணுவான், சீரடி எதுக்கா வேகமா ஓட்டு சொல்றேன், டிரைவர் வேகமா ஓட்டுறீங்களா 10 நிமிஷம் முன்னாடி. ரைட்டு. அதனால என்ன பண்ணான், பிரீத்தாடுறதுக்கு என்ன பண்ற, இன்னொருத்த எங்கன்னு கேட்கிறான். அவன் என்ன பண்ணுவான், சீரடி நிக்க வச்சு கேள்வி கேட்பான. சீரடி முன்னாடி நிக்கிறதுக்கு ஆள் இல்லையே இங்க, அதுக்கே வேலை சேர்ந்த ஆள் இருக்கணும். அவருக்கு டிவிஷன்ல 4 பேர் வரணும். அவர் வேலை சேர்ந்ததோட வேலை சேர்ந்து வர்றதுக்கு டிவிஷன்ல 4 பேர் துணைக்கு வரணும். அப்பதான் அவர் தனியாவே வர முடியும், உடனே வர முடியாது. ஏன்னா அவர் வேலையை பாக்குறது அவன் மனைவி வாங்க, இவர் விட்டு வந்தா இவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. அதே வீட்டுல நீ பிரச்சனை பார்த்துல ஒரு வேலை டபுள் வேலையை அறிவினால முடியலன்றாரு. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இங்க வேற இன்னொருத்தர் அந்த வேலைக்கு நான் வரேன்றாராம். அது என்ன கதைன்னு தெரியல, புரியல. இந்த என் வேலைக்கு நான் வந்துடுறேன், எனக்கு கொடுத்துருங்க அந்த பதவியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க ஒரு 4 பேருக்கிட்ட. அது என்ன ஆகுன்னு தெரியல, பார்ப்போம். அதே போல நம்ம பகுதியில் யாரா இருந்தாலும் பாராட்டணும் இல்லையா. நான் புதியதாக அகில இந்திய SC/ST அசோசியேஷனுக்கு நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறது, புதிய நிர்வாகிகள். அதனால அவர்களுக்கு SRP பேரவைக்கு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து இளைஞர்கள் போட்டிருக்காங்க, நிறைய இளைஞர்கள் போட்டிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டீமாச்சு தொழிற்சங்கத்தோட நிலைப்பாடு வேற, அசோசியேஷன் நிலைப்பாடு வேற என்பதை புரிந்து கொண்டு தொழிலாளர்கள் நன்மை செய்வது முனைப்பாக இருக்க வேண்டும் என்பது SRP பேரவைக்கத்தோட வேண்டுகோள். ஏன்னா அதுதான் பிரச்சனை, நம்மளோட பொறுப்பு என்னன்னு புரியாம வேலை செய்யறதுனால பிரச்சனை. இது வரைக்கும் என்ன ஆச்சு, நாகராஜ் கெட்டவரா கிடையாது, நாகராஜ் நல்லவர் தான். அதுக்கு கூட இருந்தவங்க எல்லாம் கெட்டவங்களா, எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் தன்னுடைய வேலை இன்னும் புரிஞ்சுக்காதனால தான் பிரச்சனை. அசோசியேஷனோட பணி என்ன, தொழிற்சங்கத்தோட பணி என்ன புரிஞ்சுக்காதனால பிரச்சனை. இப்ப இன்னொரு பிரச்சனை கூட இருக்குது, இன்னொரு அசோசியேஷனோட பிரச்சனை இருக்குது. அவர் புரிஞ்சு பாருங்க, புரிஞ்சு ரிட்டையர்ட் ஆகிறார். அடுத்ததாக நம்முடைய அன்னைக்கு வச்ச கோரிக்கை என்ன கோரிக்கை வச்ச, கோரிக்கை சேஞ்ச் ஆஃப் பில்கர். அந்த பில்கருக்கு மாற்ற வேண்டும் என்று வச்சிருக்கிறோம். எதனால மாற்றணும் சொல்லிருக்கோம், நம்மளால ஓட்டு போடுறது இல்லையா கிடையாது, அவன் கல்பிரிட். நமக்கு ஓட்டு போடுறதுனால வைக்கல, நமக்கு ஓட்டு வந்திருக்கிறோம். சாதாரணமான முறையில எப்பவும் போடுற முறையில போட்டு ஓட்டு வந்திருக்கிறோம். ஏன் வராம போச்சு, அவர் புதுசா ஆராய்ச்சி பண்றாரு. ஆவடியில் இப்படிதானே பண்றாங்க, நாயா பண்ணக்கூடாது. எல்லா அரசுல இப்படிதான் பண்றான். இந்த வாட்டி ஓட்டு எல்லாம் ஃபுல்லா வந்துச்சு அமௌண்ட். 10 ஓட்டுக்கு போன மாசம் வாங்கின அதே அமௌண்ட் வந்துச்சா உங்களுக்கு வந்துச்சா? நான் ஒரு பேமெண்ட் பார்த்தேன், அவங்க போன மாசம் 12,000 இருக்கு, இந்த வருஷம் 8,500 வாங்கிக்கிறாங்க. ஏன் வரல அது? ஏன்னா நமக்கு ஓட்டு போட முறை NOTF ஓட்டு முறை இல்லையா. இப்ப ஓட்டு நம்மளுக்கு போட்டிருக்கிறது என்ன பண்றாங்க, டெம்பரரி பில் என்ன போட்டிருக்கான், ஹவர்ஸ் கணக்கு. எல்லா அரசுக்கெல்லாம் போடுறான் பாத்தீங்களா, மோட்டர் மேனுக்கு டிரைவர்லாம் அந்த கணக்கிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா NOTF ஓட்டு முறை கிறிஸ்துல வராது, இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா NOTF ஓட்டு முறை ஸ்டேட் கவர்மெண்ட் வருது, நம்ம ஃபேக்டரி ஆக்ட்ல இருக்கிறோம். NOTF முறை ஸ்டேட் கவர்மெண்ட் வருது, அதுல கிறிஸ்துவ போடல, கிறிஸ்துவ ஆப்ஷனே காட்டாது. இது வரைக்கும் ஆப்ஷன் காட்டல. என்ன சொல்றாங்க, இந்த மிச்ச பணம் வந்துச்சுன்னா அதை அரியசா அடுத்த மாசம் போட்டுறேன், உங்களுக்கு அதிகமா பணம் கொடுத்துட்டா அரியசா ஓவர் பேமெண்ட் அடுத்த மாசம் குடிச்சுக்கிறேன். யாருக்கும் கொடுக்கல, எல்லாருக்கும் கம்மியா தான் போட்டுக்கிறான். அவரு தான் அரியஸ் கொடுக்கணும். அதனால அப்படிப்பட்ட தேவையில்லாத இந்த அதாவது என்ன சொல்லுவோம்னா, ஒரு சண்டைக்கு போறோம்னா எல்லாரும் வீரர்களா கூட்டு போகணும். 2 பேர் சடத்தை கூட்டு போனா என்ன ஆகும், சண்டையும் ஜெயிக்க மாட்டோம், நானும் போயிட கைவிட்டு. அது மாதிரி என் ஓட்டியும் போச்சு, ஊழலே ஒரு என்ன கேட்கிறாரா, ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு எம்ப்ளாயி எங்க போனா ஐடி கார்டு காட்டுன்றாராம். ஒரு பில்கர் கிட்ட போய் கேட்கறவன் கார்டுக்காரன் கேட்பானா, ரயில்காரன் கேட்பானா, செல்லமா இருந்தா கூட கேட்கலாம், கார்டுக்காரன் வந்தா ஐடி கார்டு கேட்டு. பில்கருக்கு என்னங்க வேலை,
ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டு போனா ஐடி கார்டு காட்டுறாரா? ஐடி கார்டு காமிச்சா அடுத்த அந்த வேலையெல்லாம் அடுத்த வருஷம் முடிச்சு கொடுத்துருவியா? முடியாதுல உன்னால. 1008 நாள் கிளரிக்கல்ல நம்மள இருக்கிறதுலே ஒட்டுமொத்த துறையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா போயிடுறது பில் தான் நம்மளுக்கு. அதனால பில் கணக்கை உடனடியாக மாற்ற வேண்டும். இதற்கு முன்னே செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த பில் கணக்கு வேலையை செய்யணும். ஏன்னா ஒர்க் ஷாப்ல அலவன்ஸ் அதிகம், அந்த வேலையை அவர்கள் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அதை மாற்றி தருவதாக நம்முடைய சீனடி அரசு அவர்களும் ஏஇ அவர்களும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவாதம் தொடர்ந்து நம்ம விட்டு வந்துருக்கிறார். இப்ப அந்த வேலை நடந்துருக்கு. என்ன பண்ணி கேட்டோம்? இப்போ வந்து கிளர்க்குக்கு எப்ப ஓட்டி வந்துச்சு? கிளர்க்குலாம் எப்ப ஓட்டி வந்துச்சு? நம்ம ஓட்டி செஞ்சிருந்தோம், பல வருஷமா ஓட்டி செஞ்சிருக்கிறோம். ஆனா சூப்பர்வைசர் ஓட்டி கிடையாது இல்லையா? மகளிர் ஓட்டு கிடையாது. அப்புறம் கிளரிக்கல் ஸ்டாஃப் ஓட்டு கிடையாது. இதெல்லாம் எப்ப பெற்றோம்ப்பா? இந்த கோவிட் அப்போ கோவிட் பெருந்தொற்றுல போராடி பெற்ற பிறகு இந்த ஓட்டியை வாங்கி கொடுத்தது நாங்க. யார் யாருக்கு ஓட்டி போனோம் நாங்க தான் சொல்லுவோம். இத்தனை பேருக்கு ஓட்டி போனோம் சொல்லி கிளரிக்கல் ஸ்டாஃப் ஓட்டி ஃபர்ஸ்ட் டைம், சூப்பர்வைசர்ஸ் ஓட்டி ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கப்புறம் இருக்கிற மகளிருக்கு ஓட்டி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த பெருமை எஸ்ஆர்வி பேருக்கு தான் சொல்றான். கிளியரன்ஸ் கேட்டாரு. எதுக்கு? ஆவடியில கிளரிக்கல் ஸ்டாஃப்லாம் ஓட்டி கிடையாது. தாம்பரத்தில் எப்படி போடுறது? ஏன்னா ஆவடியில போடல. ஆவடியில கூட 230 ஓட்டு கொடுத்தோம். இன்னைக்கு 75 ஓட்டு ஆகி போச்சு. பெரிய நம்ம தாம்பரத்துல பண்ணணும்னு நினைச்சா நீங்க இருக்க மாட்டேன். அதான் சொல்லிக்கிறோம். பண்ணணும்னு நினைச்சா நீங்க இங்க நல்லபடியா இருக்க முடியாது. அது தாம்பரத்துல நம்மளுடைய கொள்கையை வச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன பண்றான்? எஸ்எஸ்சி எதுக்கு ஓட்டின்னு கேட்டு அடுத்த கேள்வி. ஏன்னா ஆவடியில் எஸ்எஸ்சி ஓட்டி கிடையாது. உங்களுக்கு எதுக்கு ஓட்டி? நான் 6:30 மணிக்கு வேலை செய்யறேன். 6:30 மணிக்கு வேலை செய்யும் கூட எஸ்எஸ்சி ஒருத்தர் இருக்கணும். எம்ப்ளாய் மட்டும் விட்டுட்டு கதவு விட்டு போக முடியாது எஸ்எஸ்சி. அப்ப எஸ்எஸ்சி கூட இருந்தாரு, அவரும் 6:30 மணி வரைக்கும் வேலை செய்யறாரு. அப்ப அவருக்கு ஓட்டு கொடுக்கணுன்றது அடிப்படை. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா நீ எதுக்கு இங்க கிளம்பலாம்? கிளம்பி போயிடலாமே. என்ன கேட்க எஸ்எஸ்சி ஓட்டி கிடையாது, இங்க எதுக்கு ஓட்டி கொடுக்கணும் எஸ்எஸ்சிக்கு? ஏன் எஸ்எஸ்சி நான் விரோதியா? என்ன பண்ணுறீங்களோ அழுகு ட்ரெஸ் போட்டு ஒரு நாளைக்கு காம்பவுண்ட் கிளீன் பண்ண உண்ணும் பேரிங்கள. ஐஏஎஸ் பஸ் வந்துடுறாரு. ஆஃப்டர் டிகிரி தானே, இங்க டிகிரி பட்சம் 1000 பேர் இருக்கிறான். டிகிரி பட்சம் கூட ஒரு நாள் கிளீன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 ஃபேஸ் போட்டு ஒரு ரிலே மாத்திட்டோம். இன்னும் ஒரு டாக்ஸி மோட்டர்ல வந்து ஒரு கனெக்ஷன் ஒன்றும் வராங்க, கவர் கனெக்ஷன் போட்டோம். ஜங்ஷன் பாக்ஸ் கவர் கனெக்ஷன் ஒன்று போட்டு வந்துட்டோம். ஒரு வெளியே வேலைக்காரன் ஒத்துக்கலாம். அதற்கு துப்பு இல்ல. உனக்கு ஒரு வேலை குத்துறோம், அந்த வேலையை ஒழுங்கா செய்யணும்ல. வேலை செய்யற வயிற்று அடிக்கூடாதுல்ல, அதுக்காக உங்களை வேலை குத்துறோம். அப்படி வயிற்று அடிக்கணும்னு நினைச்சா அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க வேண்டிய கட்டாயம் எஸ்ஆர்வி பேருக்கு ஏற்படும். அதே போல இவங்க கூட ஒரு பிரபலண்டா, ஐயோ இவங்க அடிச்சிடறாங்கப்பா, இவங்க அடிச்சிடறாங்கப்பா. ஏன் நம்ம சாதா சொல்றோம் அச்சு 6 வாட்டி வச்சுக்கிறாங்க. இங்க ஒரு சூப்பர்வைசர் அடிச்சிட்டாங்க. சூப்பர்வைசர் என்ன? சூப்பர்வைசர் ஓட்டு போட்ட சூப்பர்வைசர் அடிச்சிட்டாங்களா? எஸ்ஆர்வி கண்டிச்சிருச்சான். எஸ்ஆர்வி வேற போய் அடிச்சிடறாங்க எல்லாரையும். என்னப்பா நீ மாதிரி கேட்கறான். எல்லாரும் நம்ம கூட உடனே கேட்கறான். எஸ்ஆர்வி வேற போய் அடிச்சிடறாங்க. இன்னும் போய் அடிச்சிடறான். எதுக்கு அடிக்கிறான் எஸ்ஆர்வி வேற? சும்மா ஒன்று அடிக்கிறான், ரோட்ல சும்மா போய் அடிக்கிறான். எஸ்ஆர்வி பயிற்சி ஒருத்தருக்கு கீழே வச்சு உட்காந்தா கோவம் வந்துச்சு. பார்த்த உடனே உணர்வோடு இருந்தவனுக்கு ஏன்டா பண்ணுன்னு கேட்டான். அடுத்து ஒருத்தர் பெண்ணை தரக்குறையா பேசலாம். ஒரு சூப்பர்வைசர், அவன் சூப்பர்வைசர் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சிறுடியா இருந்தா கூட அது தப்பு நடந்துருக்கும். சூப்பர்வைசர் இல்ல, ஒரு பெண்ணை நம்ம கூட வேலை செய்யற சகோதரியை தவறா பேசினா அது சிறுடியா இருந்தா நிலைமை. அடுத்தது வெளியே வந்து ஒருத்த வரான், நம்ம செட்டுக்குள்ள போய் நம்ம சூப்பர்வைசர் அடிக்க போறான். எப்படி பை கட்டி பார்த்து அடிக்க நல்லா அடிக்க அந்த ஆள் பயங்கரமா பண்ணிடுறான். கிளர்க்கு ஆளே கொடுக்க மாட்டேங்கிறான். போடுங்க அவனை சொல்ல முடியும். ஏன் சூப்பர்வைசர் வெளியே ஒருத்தவங்க கை வச்சுருவானா? வைக்க விடுவோமா? வைக்க விட்டா நம்மளுக்கு மீச சொல்லுங்க. எதுக்கு ஒரு இயக்கம் இருக்க முடியாதுல்ல? அதான் அப்புறம் டிவிடெண்ட் கொடுத்துருவோம். டிவிடெண்ட் கொடுக்குற இடத்துல என்ன நடக்குது? மொத்த டிவிடெண்ட் வச்சு உங்களுக்கு எல்லாம் டிவிடெண்ட் வச்சு எப்படி வந்துச்சு? நீ வச்சுக்க என்ன ஊராட்சி வச்சுக்க 10 எல்லாரும் கொடுத்துரும். அப்படியே கொடுக்கும். ஒரு தொழிலாளிக்கும் தனித்தனியா அவங்க டிவிடெண்ட் வச்சு வந்துச்சா இல்லையா? ஏன் வந்துச்சு? அது 10,000 ரூபாய் காசு. சும்மா கொடுக்க முடியாது. ஒரு 10,000 ரூபாய் காசு. அந்த காசு கொடுக்கும்போது பர்டிகுலர் எம்ப்ளாயிடா கொடுக்கணும். அதுதான் வச்சிருந்தோம். பவர் வந்து அவனுங்க ஆபீஸ் பேர் இல்ல, பவர்ல இருந்தோட இதுதான் இல்ல. என்ன பண்ணா அவங்கள 15 டிவிடெண்ட் வச்சிருக்கிறான். ஒருத்த வரான், அவன் பணமரத்துல பாதி இருப்பான். பாவம் ரொம்ப ஹைட்டு, எட்டி தான் குடிச்சுதான் பார்க்கணும். அந்த வீரர் வராரு, வந்து என்ன சொல்றாரு? டிவிடெண்ட் வச்ச மொத்தமா கொடுக்குறாரு. ஒன்று வேணுமா வாங்கிட்டு போ, மற்ற வேணும் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த தொழிலாளி கொடுக்கணும். நீ வேணுமா ஒன்று வாங்கி கொடுத்து தரமான சொல்ல வாங்கிக்கலாம். நான் யாரை கூட்டணும்? நீ யாரை வேணா கூட்டுவா, ஜிஎம்ல கூட்டுவேன். நான் தான் இங்க டைரக்டர். ஜிஎம்ல வந்தா கூட திருச்சி சொசைட்டி நான் தான் டைரக்டர். நான் தான் சொல்றாங்க, நீங்க சொல்ல முடியாது. கூட்டு வந்து 10 பேரை கூட்டு வந்து என்ன பண்ணாங்க? நம்ம நிர்வாகியோட சட்டை பிடிச்சான். சட்டை பிடிச்சா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இங்க இருக்கிற நிர்வாகி, இங்க இருக்கக்கூடிய 600 பேரோட ரெப்ரஸன்டேட்டிவ் அவன் நம்ம பர்மிஷன் சைட் வந்துருக்கிறான்.
சிவடி ஆபீஸ்க்கு இன்னொருத்த வெளியேறது வந்து சட்டம் வச்சா வாங்க சார் நல்லா இன்னும் கொஞ்சம் பிடிச்சு இந்த மட்டன் நல்லா இருக்கு இது பிடிச்சு சொல்லுவோம் சொல்ல முடியுமா? புழுவை கூட குச்சி வச்சு குத்துனா நிமிந்து பார்க்கும். அது புழுதான், ஆனா பாம்பு மாதிரி நிமிரும் இல்லையா? என் உணர்வுடைய மாவட்டத்தில் யூனியனோட பேர்ல கை வச்சுனா சும்மா இருந்தாங்க அவன் எஸ்ஆர்பி பரம்பரையா இருக்க மாட்டான். எஸ்ஆர்பி காமெடியா இருக்க முடியாது. தொழிற்சங்கத்தை பத்தியோ தொழிலாளரை பத்தியோ தொழிலாளர் சகோதரிகளை பத்தியோ தவறா பேசினா எதிர்த்து நின்று எந்த நிலைமையா இருந்தாலும் கேட்கறவங்க எஸ்ஆர்பியோட மரங்களா இருப்பான். அப்படிப்பட்ட மரங்கள் தான் இருக்கிறார்கள் நிர்வாகிகள். அதனால அதை பத்தி கவலையே கிடையாது. இன்னும் கணக்கு கூட போட்டுங்க, எத்தனை வேணா கணக்கு போட்டுங்க. இல்ல அந்த கணக்குல உள்ள வராம இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்ததாக இன்ஸ்பெக்ஷன் ஒரு சம்பவம் நடிச்சு தெரியும் உங்களுக்கு. டைம் ஆயிடுச்சு, இந்த 5 நிமிஷம். இன்ஸ்பெக்ஷன் ஒரு சம்பவம் நடிச்சு ஒரு பெண் தொழிலாளி தவறி விழுந்துட்டாங்க. தெரியுமா யாருன்னா? எத்தனை பேருக்கு தெரியும்? எம்ப்ளாயி பேருங்க பவித்ரான ஒரு பெண் தொழிலாளி. அவங்க வேலை செய்யும்போது படிக்கட்டில் இறங்கும்போது மழை காலம் கிரீஸ் வடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. லேடருக்குள்ள கால் மாட்டி கீழே பேலன்ஸ் எல்லாம் விழுந்துட்டாங்க. கை மாட்டிச்சு, கை பட்டதுல கையில ஸ்வெல்லிங், அவ்வளவு வலி தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்க. ரெண்டு நம்ம சகோதரர்கள் ஷாலினி, நம்ம கிட்ட வீட்டுக்கு போற ஷாலினியும் அங்க இருக்கிற இன்னொரு சத்யபிரியாவும் ரயில்வே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்க. நான் ரிப்போர்ட் போறேன், திரும்பி வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டாக்டர் ஆர்டோ வர வச்சாச்சு, எல்லாரும் வர வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த எஸ்எஸ்சி கிட்ட ஐஓடி வாங்குறதுக்கான அனைத்து வேலையும் சொல்லி சார்ஜ் பண்ண சொல்லிட்டோம். சார்ஜ் போய் கேட்கிறாரு, அங்க இருக்கிற எஸ்எஸ்சி கேட்டிருக்காரு. அவர் எஸ்எஸ்சி எஸ்ஆர்பி தான், தீவிர எஸ்ஆர்பி இருக்காரு. அந்த எஸ்எஸ்சி ஆவடியில் இருக்கும்போது சரி, இங்க வந்த பிறகு ஒரு தீவிரமான எஸ்எஸ்சி இருந்தாரு. நம்மளுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. என்ன சொல்றாரா? கேரள சர்டிபிகேட் தான் கொடுப்பேன் நானு. அவங்க தானே ஊந்து வர்றாங்க, கேரள சர்டிபிகேட் தான் கொடுப்பேன். அது எப்படி நம்ம இது கொடுக்க முடியும்? நான் கொடுக்க மாட்டேன்னு இருக்காரு. லெட்டர் எழுதி கேரள சர்டிபிகேட் எழுதி இருக்காரு. சும்மா இருக்குமா? ஐஓடி ரெடி பண்ணவே இல்லை, மறுநாள் வரைக்கும் ரெடி பண்ணல. 24 மணி நேரத்துக்குள்ள ஐஓடி கொடுக்கலாம், ஐஓடி சாங்ஷன் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? காலையில அங்க அவரை கேர பண்ணும். இப்ப போய் என்ன பண்ணலாம்? ஐஓடி பரவாயில்ல சார், கேரள சர்டிபிகேட் என் எம்ப்ளாயி 2 வாட்டி கொடுங்க, எஸ்எஃப் 11 வாங்கிப்பாரு. கேரள சர்டிபிகேட் 2 வாட்டி பாருங்க, எஸ்எஃப் 11. ஏன்னா அவரு கவனக்குறைய வேலை செஞ்சாரு, ப்ரூவ் ஆயிடும். என்ன பண்றாங்க அவங்க? தடுக்க விடலாம். எவ்வளவு தடுக்க விடா? மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சதால எப்படி தடுக்க விடுவோம்? தண்ணி நின்றுச்சு. தண்ணி ஏன் நின்றுச்சு? தண்ணி போறது வாட்டர் இல்ல, ஒரு மோட்டர் ரிப்பேர். அந்த ரிப்பேர் ஆன மோட்டர் பல வருஷமா கிடக்குது, இன்னும் சரி பண்ண துப்பு இல்ல. கிளீனிங் ஸ்டாஃப் அங்க புறா, அங்க எவ்வளவு புறா தெரியும்? வண்டலூர் ஜூவும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் உண்டு, பறவைகள் சரணாலயம் கிட்டத்தட்ட 200 புறா இருக்குது. 200 புறா எச்சம் போட்டா என்ன ஆகும்? வழுக்கும். வழுக்கிறத கிளீன் பண்றதுக்கு துப்புரவு தொழிலாளி இருக்காங்கன்னா முதல்ல எத்தனை பேர்? 5 பேர் போயிருந்தா, இன்னைக்கு எத்தனை பேர்? 2 பேர். 2 பேர் அவ்வளவு பேர் இன்ஸ்பெக்ஷன் தேவையோ? எல்லா இடத்தையும் கிளீன் பண்ண முடியுமா? வாங்க பேர் இன்ஸ்பெக்ஷன் கிளீன் பண்ண முடியுமா? முடியாத காலத்துல என்ன ஆச்சு? அந்த தர வலிக்கு தொழிலாளி காரணம் யாரு? முழுக்க நிர்வாகம். என்ன சொன்னா? கேரள சர்டிபிகேட் எனக்கு கொடுப்பேன், உசிலை கொடுக்கணுமா? அதை கண்டிப்பா நிர்வாகத்தை கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும். கேரள சர்டிபிகேட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தொழிலாளிக்கு அந்த இடத்துலயே அந்த எஸ்எஸ்சி உட்கார வச்சு, கிளர்க்க உட்கார வச்சு ஐஓடி இன்ஜுரி ஆன் டியூட்டி போட்டு உடனடியாக அந்த இன்ஜுரி ஆன் டியூட்டி அப்ரூவ் வாங்கி இன்னைக்கு அந்த தொழிலாளி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, ஐஓடியில் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல விதமா கடவுள் புண்ணியத்துல பிராக்சர் ஆகல, அவங்களுக்கு டிஷ்யூ லிக்விட் ஆட இருக்கு, அதனால ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. கூட நலமாய் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது மாதிரி தொழிலாளிக்கு ஒன்று என்றால் யார் வருது? யார் வருங்க? எஸ்ஆர்எம் ஆள் வந்து வேலை செய்யணுமா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் வேலை செய்யுமா? சொல்லுங்க. ஒரு பிரச்சனைக்கு தொழிற்சங்கம் வந்து தொழிலாளியோட போராடணுமா? இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தா போதும். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் தான் போதும்னு நினைச்சதுனால தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? இன்னொரு தொழிற்சங்கம் இங்க இருக்கிறான், வாட்ஸ்அப்லயே மெசேஜ் போட்டு போங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறதால என்ன வச்சுக்கீங்க? இன்னொரு தொழிற்சங்கம் எதை நம்புனீங்க? இங்க எத்தனை பேர் நம்ம எஸ்ஆர்பி ஓட்டு போட்டாங்க, எத்தனை பேர் வெளியால ஓட்டு போட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனா சீக்ரெட் பேலட்ல ஆனா மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும் எவெல்லாம் டிஆர் ஓட்டு போட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏன்னா அவனே கொஞ்சம் மாடையில காட்டுகிறான். அவனை ஏன்னா ஒரு போராட்டத்துக்கு வந்து கிளம்பும் போது கடமையாம நிக்கிறான்னா அவன் எஸ்ஆர்பி ஓட்டு போடல. ஒரு போராட்டம் நடக்கிற ஒரு அதிகாரியை போட்டு கேள்வி கேட்கறது அப்படியே ரிவர்ஸ்ல ஒருத்தன் போறான்னா அவன் எஸ்ஆர்பி ஓட்டு போடல. ஒரு எஸ்எஸ்சி போயிட்டு பிரச்சனை சொல்லி கும்பலா அடிக்கும் போது எஸ்எஸ்சி பின்னாடி போய் சார் அப்படின்னா அவன் எஸ்ஆர்பி ஓட்டு போடல. இதெல்லாம் ஒழுங்கான அடையாளம். ஏன்னா இந்த தகுதி எல்லாம் இருந்தால்தான்
அவர் அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களா இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அவரோட கேள்வி எல்லாம் என்ன, எஸ்ஆர்எம் எதெல்லாம் செஞ்சுச்சா, அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லணும். அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க போர்ட்ஃபோலியோ. பழைய கம்யூனிஸ்டா வேற, பழைய கம்யூனிஸ்ட் பத்தி நான் பேச விரும்புறேன்னா, அன்றைக்கு இருந்த ரஷ்ய புரட்சி, சைனா புரட்சி, எல்லா புரட்சிக்கும் காரணம் கம்யூனிஸ்ட் விதை தான். அன்னைக்கு இருந்தவங்க வேற, கம்யூனிஸ்ட் புக்கு படிச்சாங்க கூட தெரியாது. கம்யூனிஸ்ட் புக்கு படிச்சிருந்தா என்ன இருக்கும், இன்னைக்கு இங்க டிஆர்வி ஒரு தொழிற்சங்கம் எலெக்ஷன்ல ஜெயிச்சா இருக்க முடியாது. ஏன் சொல்லுங்க, கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சி, என்பிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ மாற்றாமல் தூங்க மாட்டோம்னு சொல்ல பினராயி விஜயன் என்ன பண்ணாரு, இது வரைக்கும் என்பிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ மாத்தல. அப்போ நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே என்பிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ மாற்ற முடியலன்னா தமிழ்நாட்டில் வந்து என்ன கல்வின்னு தெரியலையே, எப்படி நம்புறீங்க? எவனோ சொன்னா நம்ம நம்பருக்கு என்ன ஆச்சு, அப்போ எதை தின்னா பித்தம் தெரியும், அது ஒரு சொல்ல பார்த்தீங்களா, பித்தம் ஆயிடுச்சு வச்சுனா மாந்தி வந்துட்டே இருக்கும். மாந்தி நிக்கிறதுக்கு என்ன பண்ணு தெரியாது. புளி ஒரு பள்ளிக்கு வேலை போட்டுப்பான், புளிப்பா இருந்தா நின்றுடும். மாங்காய் கச்சா மாங்காய் எடுத்து போட்டுப்பான், புளிப்பா இருந்தா மசக்கில் இருக்கிற மாதிரி ஆயிடும். சாம்பல் கொஞ்சம் போட்டுப்பாங்க, சாம்பார் சாப்பிட்டா நின்றுடும். எது தின்னாலும் நிற்காது, குழந்தை பொருளை தான் நிற்கும். அது வரைக்கும் மாந்தி நிற்காது. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு வர வரைக்கும் அது ப்ராப்பரா வரணும், நேர் வழியில் வரணும். அதற்கான ப்ராப்பர் ரூட்ல போனதா அதுக்கான பிரச்சனைக்கு தீர்வு. என்ன பண்ணீங்க, வாக்கு சொன்ன உடனே சொல்லிட்டீங்க. என்ன வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு மிகவும் பிடித்தவர்கள், தமிழ்நாட்டுக்கே பிடித்தவங்க அவங்க சொல்ல சொல்லிட்டு அவங்க சொன்னவன்னு நம்பிட்டு எல்லாரும் ஒரே மாதத்தில் ஐஆர்டி எல்லாரும் டிரான்ஸ்பர் என்ன பண்ண வந்த ஒரே மாசத்துல ரயில்வே போர்டு ஆர்டர் போட்டா த்ரெஷோல்டு 10% கீழே எங்க எல்லாம் 10% மேல த்ரெஷோல்டு இருக்கும் அங்க எல்லாம் என்ஓசி வந்தாலும் வராவிட்டாலும் எது நடந்தாலும் நடக்கலனாலும் ஆட்களை ரிலீவ் பண்ண முடியும். அதுக்கான அதிகாரம் ஜெனரல் மேனேஜருக்கு மட்டும் தான் இருக்காரு, யாருக்கும் கிடையாது சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு எவ்வளவு த்ரெஷோல்டு கிட்டத்தட்ட 32%. நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறை 32%, 10% குறைவா த்ரெஷோல்டு இருந்தா மட்டும்தான் ரிலீவ் பண்ண முடியும். ஐஆர்டில பண்ண முடியாத உத்தரவு யார் போட்டான், ரயில்வே போட்டா. ஏன் போட்டான், ஏன்னா ஒரு எம்பி வச்சு பேசினாங்க. ஐஆர்டில எல்லாரும் ரிலீவ் பண்ணுவாங்க, வாக்குறுதி கொடுத்துருவாங்க. அவன் என்ன பண்றான், கண்டிப்பாக நீங்க சொல்லிட்டீங்களா ரிலீவ் பண்ணுங்க, எங்கெல்லாம் ஆள் பற்றாக்குறை 10% கம்மியா இருந்தோ அங்கெல்லாம் ரிலீவ் பண்றான். அதோட சிறப்பான உத்தரவு குழு வாங்கி விட்டான். ஆனா இந்தியன் ரயில்வேல எந்த இடத்துலயுமே 10% கீழே ஆள் இல்ல, எஸ்எம் கேட்டகரி மட்டும் தான் இருக்கு. எவனுக்குமே தெரியல அந்த எஸ்எம் கேட்டகரி எப்படி ஆச்சு. ஏஎஸ்எம்யூ எஸ்எம்யூ மெர்ச்சி பண்ணி எஸ்ஆர்எம்யூ பதவிகளை வாங்கி கொடுத்தன் காரணமாக என்னாச்சு, இன்னைக்கு எஸ்எம்ஸ்ல அதிகமா இருக்கிறாங்க. எஸ்எம்ஸ்ல மட்டும் தான் 26 பேர் ஐஆர்டி ரிலீவ் ஆகிறாங்க, மத்த எந்த டிபார்ட்மெண்ட் ரிலீவ் ஆகல. இன்னைக்கு நம்ம கிட்ட ரவிசங்கர் இருக்காரு, அவரை கூட என்னால ரிலீவ் பண்ண முடியாம இருக்குது. ஏன்னா அவரை விட கிரைசிஸ் யாருக்குமே கிடையாது. இருக்கிற ரவிசங்கரை விட கிரைசிஸ் இந்த இருக்கிற எந்த நார்த் இந்தியன் கிடையாது. அவன் தான் மேஜர். ஆனா அவனுக்கு ஜிஎம் அப்ரூவல் ரிசைன் பண்றாரு. ஏன் பண்றாரு, 10% த்ரெஷோல்டு கீழே இருக்காங்க. ஐஆர்டில அவுட் ஆஃப் அஜெண்டால போனா ஜிஎம் தான் அப்ரூவ் பண்ணா. ஜிஎம் என்ன சொல்றாரு, எனக்கு ரயில்வே போர்டு உத்தரவு நான் பண்ண முடியாது. அந்த நிலைமை இருக்காது, புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், அப்ப ஐஆர்டி ஆல்ரெடி என்ன ஆகணும், the threshold should be removed. இல்லையா, அப்ப யார் பண்ண முடியாத, டிஆர்ஓ எஸ்ஆர்பிஎஸ் அசோசியேஷன்ஸா, ஃபெடரேஷன் தான் பண்ண முடியும். ஃபெடரேஷன் இல்லாத எவனாலும் பண்ண முடியாது. ஃபெடரேஷன் மட்டும் தான் பேச்சுவார்த்தை முடியும், ஃபெடரேஷன் மட்டும் தான் செய்ய முடியும். இதை ஏஆர்எஃப் நினைத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதற்கான வேலைகளை ஏஆர்எஃப் செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் சொல்றோம். ஒர்க்கிங் கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க, 17 ஜோனோட சென்டர் சென்டர் வந்திருக்காங்க. இன்னைக்கு 19 ஜோன் ஜம்மு காஷ்மீர் சேர்த்து 19 ஜோனோட சென்டர் சென்டர் வந்திருக்காங்க. சென்டர் சென்டர்களுக்கு மத்தியில் நம்முடைய ஏஆர்எஃப் தலைவராக கூடிய நம்முடைய டாக்டர் என் கண்ணையா அவர்கள் 19 ஜோன் சென்டர் சென்டர் கடுமையாக பேசியிருக்கிறார் என்பதை இதை தீர்ப்பதற்காக அடிமட்டத்தில் நாம் வேலை செய்ய வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டும். இந்திய ரயில்வே ஸ்தம்பிக்க வேண்டும். அப்பதான் இதை சரி பண்ண முடியும் சொல்லியிருக்காரு. அப்ப யார் உங்களுக்காக போராடி கொண்டிருப்பது, இங்க இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் தான் போராடி இருக்கு. ஐஆர்டி போராட அது யார் முடிவு செய்ய முடியும், நம்மளுடைய ஒன்றுபட்ட போராட்டத்தின் மூலமாக ரயில்வே போராட்ட யார் பேச முடியும், ஃபெடரேஷன் மட்டும் தான் பேச முடியும். வேற எவன் பேச முடியும், யார் இங்க இருக்கிற எம்பி போய் பேசுவாரா, எம்பி எவ்வளவு பேசுவாரு, அவருக்கே 3 நிமிஷம் மேல தரப்படுறாங்க. சார் 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 ப்ளீஸ் சார் 1 மினிட் சார் 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 ப்ளீஸ் சார் 1 மினிட் இருந்தா அவன் அந்த 1 மினிட்டுக்காக முடிச்சு போயிருந்த மீட்டிங். அதனால எம்பி எல்லாம் நினைச்சா பண்ண முடியாது. ஒற்றுமையா நாம் ஒன்றாக நின்று அப்படிதான் பண்ண முடியும். ஃபெடரேஷன் அப்படிதான் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பேரண்டல் ஷெட்டுக்கு போனா அதற்கு 10% கீழே த்ரெஷோல்ட் குறைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் 10% த்ரெஷோல்ட் நீக்கப்பட வேண்டும். இதுல எந்த இடத்துல எது பாசிபிள், நீக்கப்படுறதான பாசிபிள். இட் ஹஸ் டு பீ ரிமூவ்ட். Then only you can able to go through IRT because the forwarding all happened.
Now, most of employees are getting NOC, but they are not able to relieve from their zones because of this threshold. So you have to wait for removing of threshold. Then only it is the possibility is there. Otherwise, there is no possibility. Don't trust anyone. It is my humble request. Don't trust anyone. Giving words from mouth is easy, but it has to be implemented. So we have to receive the letter from Railway Board. Then only it happens. Otherwise, there is no possibilities. So we have to be together and fight. Now we want happening in Tambaram. Most probably 200 employees are there now. 200 people are coming from north. Almost 40 to 50 people are going behind someone else who giving a fake information, who giving a fake promises. They are going behind him because two people are there. One fellow is who? One place. இங்க ஒருத்த ஓபி வச்சிருக்கான். ரெண்டு பேர் இருக்கான். இங்க ஒருத்த ஓபி அடிக்கிறான். அவன் பின்னாடி 10 பேர் போறான். அங்க ஒருத்த கம்பல்சரி ஓபி அடிக்கிறான். அவன் ஆல்ரெடி அவங்கள கேஸ் இருக்குது. என்ன பண்ணா? நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து லீவ்ல போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண லீவுக்கு போறாங்க. அங்க ஏதோ ஃபேமிலி சூழ்நிலை சிக் பண்றோம். என்ன சிக் பண்ற டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சிக் மெமோ வாங்கி எங்க குடும்பத்துல பிரச்சனை, நாளை இன்னும் 10 நாள் லீவ் போட முடியாது, சிக் பண்ணிக்கிறேன். அந்த சிக் மெமோ கொண்டு வந்து இங்க நம்ம டாக்டர் என்ன பண்ணுவாரு? அந்த சிக் மெமோ அப்ரூவ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாரு? லீவ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? இதான் ரூல். இத பண்ணலாம். இது லூப் ஹோல். லீவ் எக்ஸ்டென்ட் பண்றது லூப் ஹோல். இங்க நம்மளுக்கு 15 நாள் 20 நாள் லீவ் கொடுக்க முடியாது. 10 நாள் லீவ் எடுத்தா அங்க லீவ் லூப் ஹோல்ல பண்ணிட்டு வருவாங்க. என்ன பண்ணலாம் தெரியுமா? அந்த புச்சாலி டாக்டர்லாம் கைது போடுவார், ஒரு கம்ப்யூட்டர் கைது போடுவார். எவ்வளவு காசுங்க? 2000 ரூபாய்க்கு. They produce a bonus certificate against Indian government. என்ன பண்ண? இந்திய அரசாங்கம் என்ன சொல்றது? நம்ம வரும்போது what we are taking, we always obey the rules of Indian government. இந்தியாவோட சட்ட நிபந்தனைகள் எல்லாத்தையும் நான் கட்டுப்படுவேன். இங்க ரயில்வேக்கு எதிராகவும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் எதுவும் செய்ய மாட்டேன். அப்போ நான் போனஸ் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக செய்தா இல்லையா? என்ன பண்ணாங்க? ரயில்வே போர்டு கண்டுபிடிச்சு எத்தனை பேர்? 64 பேர். There are 64 members who are giving bonus certificate in entire Southern Railway. They found it. Vigilance has found them and given charge sheet to them. என்ன சார்ஜ் கொடுத்தாங்க? மேக்ஸிமம் பெனால்டி SF5. அவங்களுக்கு என்ன பெனால்டி கொடுக்குறாங்க? ரெக்கமெண்டேஷன் தான் சொல்றாங்க ரயில்வே போர்டு. அவங்கள ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணுன்றான். ரயில்வே விட்டு தூக்கு. அவன் ரயில்வே ஏமாத்தி இருக்கிறான். ரயில்வே விட்டு தூக்குன்றான். ரயில்வே தவறு பண்ணா பனிஷ்மெண்ட் தெரியும். தவறு நடந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் தெரியும். மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பனிஷ்மெண்ட் தெரியும். ஆனா ரயில்வே ஏமாத்தவன என்ன பண்ணும்? ரயில்வே விட்டு தூக்குன்னு சொல்றான். இங்க வந்து கெஞ்சிரான் நம்ம கிட்ட யூனிவர்ஸ்ல. ஆல்ரெடி ஒரு கிரெயின்ல வந்து கவனமா வேலை செய்யறதுனால கிரெயின்ல மாத்திட்டாங்க. இங்க கவனமா வேலை செய்ய ஒரு 3 வாட்டி போய் இச்சா உடனே அவனுக்கு அண்ணியில போட்டாங்க. அங்க போய் என்ன பண்ணிட்டான்? போனஸ் சர்டிபிகேட். இங்க இருக்கிற சினிடி என்ன சொல்றாரு? சினிடி கிட்ட போயிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் 4 வாட்டி போயிருக்கிறேன். அவரே கூப்பிட்டுனே போயிருக்கிறேன். நீ முதல்ல வெளியே போனாரு அவன் ஒரு வாட்டி. ஃப்ராடு இவனுக்காக நீ வராது. SRMயும் ஃப்ராடுக்காக வரக்கூடாது இருந்தாரு. அந்த ஃப்ராடு தான் நீ SS செக்ரட்டரி. அந்த ஃப்ராடு பின்னாடி இவன் சொல்லிருக்கான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணு அவன் நல்லவனா மாறிடணும், இல்ல 20 பேரும் ஃப்ராடா மாத்திடணும். இப்ப ஃப்ராடா மாத்திர வேலை தீவிரம் நடந்திருக்காங்கல்ல, தயவுசெய்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இது ரயில்வே. ரயில்வேல எந்த ஒரு உத்தரவு வர வேண்டுமானும் பேப்பர் மூலமா தான் வரணும். அது எங்க வரணும்? இங்க இருந்து நம்ம ரயில்வே போர்டு மூலமா வர வேண்டிய உத்தரவா இருந்தா அது பொறுமையா சிஎன்டி மூலமாகவும் அங்க இருந்து டிஆர்எம் மூலமாகவும் டிஆர்எம் இருந்து ஜிஎம் மூலமாகவும் ஜிஎம் மூலமாக ரோடு போர்டுக்கு போய் போர்டுல இருந்து ரயில்வே மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணணும். இதை செய்ய வேண்டிய பொறுப்பு கட்டாயம் யாருக்கு இருக்கு? இங்க இருக்கிற தொழிற்சங்கத்துக்கு ஃபெடரேஷன் இருக்கு. கூடூரை தாண்டிட்டா அடுத்த ஸ்டேஷன் எவனு கூட தெரியாது. இந்த பக்கம் திருத்தணி தாண்டிட்டா அவனுக்கு யாருக்கு தெரியாது. புத்தூர் பூடி தாண்டிட்டா ஆள் கிடையாது. ஏன்னா சென்னை டிவிஷன் மட்டும் தான் ஜெயிச்சுக்கிறான். இங்க சதனை மட்டும் தான் ஜெயிச்சுக்கிறான். மற்றபடி ஆள் தெரியாது. ஆள் தெரியாது வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? ஃபெடரேஷன் அவனுக்கு ஏதாவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. போனஸ் சொன்னாங்கல்ல, 74 days ஃபுல் போனஸ். 78 நாள். எத்தனை வருஷம் நம்ம ஏமாத்தின்னு வருமா? கிட்டத்தட்ட 75 வருஷமா இந்த தொழிற்சங்கம் என்ன பண்ணுது? உங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்குது. 78 நாள் போனஸ் ஃபுல்லா வரணுமே. ஜெயிச்சிட்டியா 8 மாசம் வாங்கி தர வேண்டிய. நான் கூட சொன்ன போனஸ் பண்ணி இப்ப நீ வாங்கி கொடுத்தா நான் கூட 2000 ரூபாய் கொடுக்கணும்பா சொன்னா வாங்கினா. Are we getting 78 bonus? Why? Because there is a procedure. There is a standard procedure taken by Railway Board, Railway Ministry. Because the fund is not with us now. Railway fund என்னது? Railway budget தனியா இருந்துச்சு. இன்னைக்கு Railway budget தனியா இருக்கா? கிடையாது. It is on general budget. Who is going to
sanction the money. Mataji won't do that because Mataji always count the money in fingers, not in calculator, not in system. So she won't. So எதாவது என்ன பண்றோம், தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். என்ன பண்ணோம், ஸ்லாப மாத்திரம் 3500 ஸ்லாப 7000 மாத்திரம் 7000 மாத்திரம் தொடர்பு இன்னைக்கு 11900 போனஸ் வாங்குறோம். காரணம் யாரு? ARF, அகில இந்திய ரெலிவென்ட் ஃபெடரேஷன் தான் காரணம். இன்னைக்கு போனஸ் நம்ம எவ்வளவு வாங்குறோம்னா, இல்லைன்னா அந்த போனஸ் கூட வந்திருக்காது. இன்னைக்கு டீயை தொடர்ந்து வாங்கி கொடுக்கணும். அடுத்ததாக நம்முடைய இலக்கு என்ன? சிஆர்சியும் 8வது ஊதிய குழுவும் 8வது ஊதிய குழுவில் நம்ம வாங்க போற சம்பளத்துக்கு ஆன போராட்டத்துக்கு இன்னைக்கு விலைவாசி கட்டுக்கடங்காமல் போய் கொடுக்குது. சிலிண்டர் 350 ரூபாய் சிலிண்டர் 10 வருஷம் எவ்வளவு இருக்கு? 1080 ரூபா. 1080 ரூபா 8வது சிலிண்டர் புக் பண்ணிட்டீங்கன்னா 1200 ரூபாய் வரைக்கும் வாங்கலாமா? அவன் இஷ்டத்துக்கு சொல்றான் ரேட்டு. பருப்பு எவ்வளவு வாங்கணும்? 40 ரூபாய் வாங்கின தோரம் பருவம் தூர்த்தால் நீங்க எவ்வளோ? 160 rupees. If there is crisis means it will go to 200, or it is organic means it will be at 300. ஆயில் crude oil விலை ஏறி போச்சு. இன்னைக்கு இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதிகபட்சமா கொடுக்கணும். அதை கணக்கு போட வேண்டியது யார்? ஜேசிஎம், அகில இந்திய ரெலிவென்ட் ஃபெடரேஷன் தான். ஃபெடரேஷன்ஸ் தான் பண்ண முடியும். இந்த இலக்கில நம்ம இருக்கிறோம். அதனால 8வது ஊதிய குழுவில் அதிகப்படியான சம்பளத்தையும் பென்ஷனர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கோம். எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இல்லாமல் இப்படி பிளவுபட்டிருந்தா எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பென்ஷன் வாங்குறோம் போனா போட்டு நம்மளுக்கு என்ன நினைச்சோம்னா, நாளைக்கு யார் பென்ஷன் வாங்க போறது? we going to get a pension. If no people are getting affected means what happen? Next day we are going to affect. So we have to fight together against the administration and get the qualified HCPC and benefited HCPC. So we have to be together. அதனால நம்மளாம் ஒற்றுமையா இருந்து போராடி 8வது ஊதிய பெறுவதற்கான போராட்டங்களை இறங்க வேண்டும். அடுத்த மாதம் ARF கூட்டம் இருக்கிறது. எங்க? லக்னோவில். அந்த கூட்டத்தில் 8வது பே கமிஷன்ல நம்முடைய கோரிக்கை என்ன என்பதை நம்முடைய தலைவர்கள் சொல்லுவார்கள். அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி அடுத்த கட்ட போராட்டங்கள் நடைபெறும், அடுத்த கட்ட கூட்டங்கள் நடைபெறும். ஐயா வந்து உட்கார்ந்து தெரியாது, ஏன்னா அடுத்த வருஷம் உட்கார் எலெக்ஷன் வரப்போகுது. ஐயா வந்து உட்கார்ந்தாருன்னா அடுத்த தீர்வு ஏற்படும். அடுத்த 18 மாதங்களே நாம் 8வது ஊதிய குழுவை பெறப்போகிறோம். அடுத்த சிஆர்சி கமிட்டி அமைக்கப்பட்டவுடன் நம்முடைய இலக்கான ப்ரமோஷன்ஸ் இன்னைக்கு யாரு 16% 26 வாங்கிட்டோம். எம்சிஎம் அடுத்ததாக ஜே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எம்சிஎம் அப்ரேஷன்ல ஜே வரதுக்கான வாய்ப்பு இல்லையா? அது வருவதற்கான காரணம் என்ன இருக்கும்? சிஆர்சி தான் இருக்கும். அப்ப அந்த சிஆர்சி பெறுவதற்கான முனைப்பிலே நம்முடைய ஃபெடரேஷன் ஈடுபட்டு இருக்கிறது. நாம இங்க சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கொடி பிடிச்சிக்கணும். அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன். இன்னைக்கு ரன்னிங் பீரியட் ஒரு பிரச்சனை போன வாரம் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. எத்தனை பேர்? 20 பேர். 20 பேர்ல 4 பேர் ஷாப்ல இருந்து, 2 பேர் இன்ஸ்பெக்ஷன் இருந்து, ரன்னிங்ல இருந்து 5 பேர், மற்றவங்க டியூஷன்ல இருந்து வேலை செய்யறது. வந்து என்ன சொல்றான்? ஏற்கனவே அப்படிதான் தெரியும். நம்ம சிஆர் வாங்குறோம் இல்லையா? we are getting CR on what basis? What basis? If CR is given means it has to be availed within 1 month because it is a compensation rest. The railway board also says the same thing. It is a compensation rate. You can leave headquarters in the CR time, but that CR should be only 2 days. The maximum number of CR it's 2 days only. That 2 days also with the proper approval of our higher authority, CNDRS. It is happening here. No, we are adjusting the things and we are doing some adjustment and our people are benefiting. என்ன பண்ற? போன மீட்டிங் போட்டு ஊருக்குள்ள சொல்றான், சிஆர் நாங்க எடுக்கிறோம், எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு தராங்க, கொஞ்சம் பேருக்கு என்ன பண்றா? காட்டி கொடுக்குறோம். எல்லாருக்கும் சொல்றேன். He was speaking about the CR in the open area. What will happen? So the higher authorities and administration know that, oh, these people are getting CR, they are working for only 4 hours, then how CR is possible? In running also 9 o'clock the employees are coming and before 1 o'clock the work has been completed. They are benefiting and sometimes they are getting CR. What these people done last week? He break the pot in the general area and informed to all the people that all running people are availing CR and we are want to go to our native in CR. I will go by flight, I will go by reservation and I do all the things, such things and it will consider as CR. It is possible. But our administration officer, whether I don't know,
he know about the railway rules or something. He will promise that I will sanction 1 day CR. I am able to sanction 1 day CR. If vigilance comes, his CR will be spoiled. If vigilance come and ask me, what happened? The CRD CR will be spoiled. சில சலுகைகள் எல்லாம் நாம் பெறக்கூடிய சலுகைகளை மறைச்சுதான் வைக்கணும். அது நமக்குள்ள இருக்குது. அதை ஓப்பன்ல போட்டு உடைக்கூடாது. உடைச்சா என்ன ஆகும்? இல்லாம போடும். இப்ப நம்ம வரோம் போறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அட்மிஷன் கேட்கல அவங்க பக்கம் குறை இருக்கு நம்ம பக்கம் குறை இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறோம். நான் இதை வந்து ஓப்பன்ல வந்து அதெல்லாம் கிடையாது. எனக்கு எப்படி லீவ் போடுறேன்னு கேட்டா என்ன ஆகும்? எனக்கு எப்படி ஓட்டி கட் பண்ணு கேட்டா என்ன ஆகும்? நாளைக்கு வாராச்சா மிஷின் வச்சுக்கிறேன் அமைக்கிட்டு ஓட்டி வாங்குவான் வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப சில விஷயங்கள் மறைமுகமாக தான் இருக்க வேண்டும். சலுகைகள் நம்ம மறைவா பெற்றுக் கொண்டிருக்கோம். அதை ஓப்பன்ல போட்டு வச்சா என்ன ஆகும்? இப்ப உடைச்சிருக்கிறான். whether I don't know whether vigilance is involved means what happened to the CR done. If vigilance is involved means there is no CR because இங்க காம்பன்சேஷன் ரெஸ்ட்க்கு நம்ம ஒண்ணு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யல 14 நாள் கண்டினியூவா ரெஸ்ட் இல்லாம யாருமே வேலை செய்யல. காம்பன்சேஷன் ரெஸ்ட் என்னது? 14 நாட்கள் கண்டினியூவா ரெஸ்ட் இல்லாம வேலை செய்ய 2 வாரம் ஒரு எம்ப்ளாயி ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சா அவனுக்கு காம்பன்சேஷன் ரெஸ்ட். நான் ஒரு நாள் வேலைக்கு வரல என் டியூட்டி நீ பாத்துக்கோ உங்க டியூட்டி நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு சிஆர் அவனுக்கு ஒரு சிஆர் எப்படி பண்ண முடியும்? இது அகைன்ஸ்ட் அல்ல. Again what happened? The civilians are agreeing. So I don't know whether vigilant is vigilant or something. If happened means there is no CR for entire Tambaram car shed, not for running. Entire Tambaram car shed people will be affected. That CR and all scrap. So please be aware. ஒருத்தர் முன்னாடி போய் 2 பேர் நிக்கிறீங்கன்னா யோசிச்சு நில்லுங்க. திமாக்கு யூஸ் பண்ணுங்க நில்லுங்க. அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் செய்யலாம் பாட்டுறதெல்லாம் பண்ணலாம் வாங்கி கொடுக்கட்டும். முதல்ல சலுகைகளை வாங்கி தரணும். கொடுத்த வாக்குறுதெல்லாம் நிறைவேற்ற அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அதனால இந்த முறையும் நாம் ஒன்றுபட்ட போராட்டத்தினால் இங்கே நிர்வாகம் முடியாதுன்னு சொன்னோம். தரவே முடியாது என்று சொன்ன யார் சொல்றது பெற முடியாது? இங்க இருக்கிற சிடி அரசு ஓட்டு பெற முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை பெற்ற தீவிரம் என்று கூறி அதே 4 நாட்களுக்குள்ள பெற்ற பெருமை இங்க கூட தொழிலாளர்களுடைய விசாரணை போராட்டத்துக்கு மட்டுமே உண்டு. எவன் வாட்ஸ்அப்ல போட்டாலும் எவன் பண்ணாலும் யாருக்கு சேர்ந்து போராடி இருக்கலாம். இந்த இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் ஓட்டு வாங்கிக்கிறாரு. எதுக்கு ஓட்டு வராது? இந்த மாசம் ஒரே ஒரு மெசேஜ் போட்டாரு அவருக்கும் முன்னாடி ஓட்டு கிரெடிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாயத்தை இருக்கல. அதனால தொடர்ந்து இந்த இயக்கம் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் போல கடைசி ரயில்வே தொழிலாளி இருக்கிறார் என்றால் அவனுக்காக போராட ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் ஒரு போராளி இருக்கிறான்னா அவன் எஸ்ஆர்வி காரணம் தான் இருப்பதை கண்டு எவனுக்கு இருக்கிறதுக்கான தகுதியும் கிடையாது வாய்ப்பும் கிடையாது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். जिंदाबाद 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 SRM जिंदाबाद SRM जिंदाबाद 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 यारब जिंदाबाद यारब जिंदाबाद 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 जी जिंदाबाद जी जिंदाबाद 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 राजा सीधा जिंदाबाद राजा सीधा जिंदाबाद 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 पॉल मैक्सवेल जिंदाबाद पॉल मैक्सवेल जिंदाबाद 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 वक्का सूडी जिंदाबाद वक्का सूडी जिंदाबाद 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 वक्का सूडी जिंदाबाद वक्का सूडी जिंदाबाद 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 वक्का सूडी जिंदाबाद वक्का सूडी जिंदाबाद